போதும் அப்படின்னு நம்ம என்ன நினைக்க வேண்டாம். தேங்க்யூ சார். ரைட். ஸோ சார்சர்ல இருந்தா நம்ம ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஐ மீன் அந்த ஏர்லி ஹிஸ்டரி, ரைட், அந்த பிரிட்டனோட ஏர்லி ஹிஸ்டரி டைம்ல, அதாவது சார்சருக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஏர்லி பீரியட்லயே முக்கியமான ஒர்க்ஸ் நிறைய இருக்கு. அப்ப அந்த லைனேஜ் முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்து ஒரு 5 to 10 minutes நம்ம ஏர்லி ஹிஸ்டரியை பார்த்துட்டு அடுத்து நம்ம சார்சர் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சார்சரோட கண்டெம்பரரிஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லைனேஜ் முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது நம்ம கிரீக்கோ ரோமன் பீரியட்ல இருந்து தான் சொல்லுவோம். ரைட், அதான் ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு பேஸ் எங்க அப்படின்னா கிரீக்கோ ரோமன் தான். ரைட், அப்போ அந்த கிரீக்கோ ரோமன்ங்கும் போது யாரெல்லாம் வருவா அப்படின்னா பிளேட்டோ, அடுத்து அரிஸ்டோஃபான்ஸா இருக்கட்டும், அடுத்து பிண்டார். ரைட், அந்த ஓட்ஸ்லாம் நம்ம ரொம்ப ஃபேமஸ். பிண்டார், மியாண்டர், ரைட், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிரீக் ஆட்கள். அடுத்து ரோமன் கிளாசிசம்னு வரும்போது சரி அகஸ்டஸ் சீசர்ல இருந்து எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அவர் எப்போ அந்த த்ரோன்ல உட்கார்ந்தாரோ அகஸ்டஸ் சீசர் உட்கார்ந்ததுல இருந்து 63 BC-ல இருந்து எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா ரோமன் கிளாசிசம் பெருசாகும். அப்ப கிரீக் இறங்கி என்ன மேல வருது அப்படின்னா ரோமன் கிளாசிசம். அப்ப ரோமன்ல முக்கியமான ஆட்கள் யாரெல்லாம் அப்படின்னா வெர்ஜில், ஹொரேஸ், நம்ம நேத்து பார்த்தோம்ல ஹொரேஸ், ரைட், ஓவிடு, செனகா, டெரன்ஸ், இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரோமன் டைம்ல முக்கியம். ரோம், ரைட், அந்த ரோம் ஃபிளரிஷான டைம்ல இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆட்களா இருந்தாங்க. இங்க இருந்தா நமக்கு லைனேஜ் ஆரம்பிக்கும். சரி, அடுத்து அந்த ஏர்லி ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்போ முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்குது, ரைட், அந்த ரோம், அதுக்கு முன்னாடி கிரீக், இவங்கெல்லாம் ரொம்ப செல்வ செழிப்பா இருந்த போது பிரிட்டன் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு ட்ரைபல் பீப்புள் மாதிரி தான் இருந்தாங்க. அப்ப பிரிட்டன் இன்னைக்கு இருக்கிற பிரிட்டன் கொஞ்சம் நல்லானதுக்கு காரணமே எப்போ அப்படின்னா ரோமனோட இன்வேஷன்ஸ் தான். சரி, அப்ப முதல்ல அங்க யார் இருந்தா அப்படின்னா செல்டிக் பீப்புள் தான் இருந்தாங்க. அவங்க தான் யார் அப்படின்னா ஒரிஜினல் இன்ஹெபிட்டன்ஸ், ரைட், செல்டிக் பீப்புள். அவங்க பேசின லாங்குவேஜ் என்ன அப்படின்னா நம்ம அந்த செல்டிக் லாங்குவேஜஸ், அதை வந்து பிரிட்டன் இல்ல அப்படின்னா பிரித்தோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அவங்க தான் அந்த ஏர்லியஸ்ட் பீப்புள். அப்பதான் யார் வர்றா அப்படின்னா அவங்க இந்த ரோமன்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்டியானிட்டியும் உள்ள வந்துச்சு. சரியா, அடுத்து ரோம் உள்ள வராங்க. ஜூலியஸ் சீசர் டைம்லயே பார்த்தோம் அப்படின்னா ரோமன் ஆட்கள்லாம் அந்த கிரீக் ரோமன் ஆட்கள்லாம் பிரிட்டன்ல நிறைய எக்ஸ்பெடிஷன்ஸ் நிறைய பண்ணிட்டாங்க. அப்போ அந்த பிரிட்டன் எப்ப பிரிட்டானியா, சரியா, பிரிட்டானியா அப்படிங்கிற நேம் எப்போ வருது அப்படின்னா ரோமோட எக்ஸ்பெண்டிஷருக்கு அப்புறம் தான் பிரிட்டானியா அப்படின்னு சொல்றாங்க. ரைட், அடுத்து இந்த எரால தான் சரி அந்த ரோம், ரைட், இந்த ஏர்லி பிரிட்டன், ரைட், இந்த எரால தான் முக்கியமான ஆட்கள் நிறைய பேர் வர்றாங்க. கிங் ஆர்தர், சரி, அந்த கிங் ஆர்தர், ரைட், இவரோட அந்த லைஃப் ஹிஸ்டரி, இந்த ஆர்தேரியன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது மாடர்னிசம், போஸ்ட் மாடர்னிசம் வரைக்கும் வரும். சரியா, இது வந்து நம்ம நினைக்கிறோம் ரைட் சார்சருக்கு முன்னாடி நடந்த கிங் ஆர்தர் அப்பதான் இருந்தாரு அதோட முடிஞ்சிச்சுன்னு கிடையாது. ரைட், அந்த எலமெண்ட்ஸை வச்சு கிங் ஆர்தர் இல்லாம அவர் லைஃப்ல நடந்த எலமெண்ட்ஸை வச்சு ஆர்தேரியன் லிட்ரேச்சர்னு சொல்லி நமக்கு செப்பரேட் டாபிக்கே இருக்கு. சரி, அது போக முக்கியமானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பியோல்ஃப், 7th centuryல எழுதின பியோல்ஃப். ரைட், இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா the first great work of English national literature அப்படிம்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பியோல்ஃப். சரியா, BEOWUILF. ரைட், அண்ட் இதோட செட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரியான ஸ்காண்டினேவியா. சரியா, பியோல்ஃப் சார்சருக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருக்குங்க. ரைட், நம்ம சார்சர் அப்படிங்கும்போது சார்சர்ல இருந்து ஆரம்பிக்காம இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ள போனோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். சரி, ஏன்னா இன்னொன்னு பியோல்ஃப் அப்படிங்கிறது இங்க முடிஞ்சிடாது. சரியா, உள்ள நம்ம மாடர்னிசம் படிக்கிற வரைக்கும் பியோல்ஃப் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அடுத்தடுத்து எடுத்து பார்த்துருப்பாங்க. சரி, அந்த ரீஇன்டர்பிரட் பண்றது, திரும்ப பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். சரியா, ஸோ பியோல்ஃப் 7th century எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. The first great work of English national literature. சரியா, ஸோ டேக்ஸ் பிளேஸ் இன் செட்டிங் எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்காண்டினேவியா. ரைட், அடுத்து நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஆர்தேரியன் லிட்ரேச்சர் பத்தி சொல்லியிருக்கேன். அண்ட் இதுலதான் என்ன அப்படின்னா அந்த ஆர்தேரியன் லிட்ரேச்சர் நம்ம பார்க்கும்போது சார்சர் டைம்ல சரி அந்த லீ மார்டிடி ஆதர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தாமஸ் மலோரியோட ஒர்க், இது ரொம்ப முக்கியம். சரியா, இந்த இயர்லி இந்த டியூடர் டைம்ல நடந்திருக்கும். தாமஸ் மலோரியோட லீ மார்டிடி ஆதர். சரியா, நம்ம அந்த மேபி அந்த ஏர்லி டைம் வரும்போது நம்ம அதை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா பாக்குற மாதிரி இருக்கலாம். பட் இப்போ நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால லீ மார்டிடி ஆதர் இது எப்போ அப்படின்னா எப்போ எழுதுறாரு, 1470 எழுதுறாரு. ஆனா நடந்தது எப்போ அப்படின்னா சார்சருக்கு முன்னாடியே. அப்ப என்ன அர்த்தம் பாருங்க, கண்டினியூஸா ஆட்கள் இப்போ வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை பத்தி பேசுறதும் எழுதுறதுமா தான் இருக்கு. சரியா, அடுத்து ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல வேற
பியோல்ஃப் இல்லாம வேற முக்கியமான ஒர்க் ஏதாவது இருக்கா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதாவது இருக்கா அப்படின்னா கெட்மியான். இவர் வந்து ஒரு போயட். கெட்மியான் அப்படிங்கிறவர் ஒரு போயட், நார்தும்பேரியன் போயட். சரி, அந்த நார்தும்பேரியன் போயட் இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஓல்ட் இங்கிலீஷ் போயட்ரி. யாரு? இந்த கெட்மியான். ஓகேவா? 17th செஞ்சுரியில இருந்த அந்த நார்தும்பேரியன் போயட். அவர் என்ன சொல்றாங்க, ஹி இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் ஓல்ட் இங்கிலீஷ் போயட்ரி, கெட்மியான். இவரோட என்ன ஃபேமஸ், நம்ம ஏன் இங்க வாரோம் அப்படின்னா கெட்மியானோட ஹிம்ஸ். சரி, அவரோட அந்த சர்மன்ஸ் மாதிரி இருக்கிற அந்த ஹிம்ஸ், ரைட், 9 லைன்ஸ்ல இருக்கிற அந்த ஹிம்ஸ் வந்து கெட்மியான். சரி, நம்ம திரும்பவும் சொல்றேன், சாசர்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரி தான் இருக்கும். சரியா, கொஞ்சம் அந்த ஏர்லியை பார்ப்போம். அதனால இதை கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபோக்கஸா. சரியா, நம்ம சார்ஜர் மட்டும் வேண்டாம், சார்ஜருக்கு முன்னாடி இருக்கிறதே கொஞ்சம் பார்த்துருவோம். ஸோ கெட்மியான் அப்படிங்கும்போது நார்த்தும்பேரியன் போயட், ஃபாதர் ஆஃப் ஓல்டு இங்கிலீஷ் போயட்ரி. இவர் வந்து கொஞ்சம் ரிலீஜியஸான ஒரு ஆள் தான், ரைட். ஸோ இவரோட ஒர்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கெட்மியான்ஸ் ஹிம், HYMN. சரியா, ஹிம்ஸ் 9 லைன்ல இருக்கிற போம். ஓகேவா, இது கொஞ்சம் முக்கியம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவரோட அந்த ஸ்கூல் பார்த்தோம் அப்படின்னா கெட்மியான் ஸ்கூல். சரி, அவரோட போயட்ரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கிறிஸ்டின் போயட்ரி வந்து கெட்மியான் ஸ்கூல் அப்படிங்கிறாங்க. இவரோட ஹிஸ்டரி, கெட்மியான் அப்படி இருந்தாரு, அவர் ஹிம் எழுதினாரு, ரைட். இந்த மாதிரி ஹிஸ்டரிஸ் நமக்கு எங்க இருந்து வருது, ரைட், அது ரொம்ப முக்கியம். அதை தேடும் போது நமக்கு இன்னொரு ஒரு ஆள் யார் வராங்க அப்படின்னா பீட் வருவார், ரைட், வர்னரபிள் பீட். இவர் யாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு, எக்லெசியாஸ்டிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் த இங்கிலீஷ் ரேஸ், பீட், ரைட். இந்த ஒர்க் மூலியமா தான் நமக்கு யார் தெரியுது, கெட்மியான் தெரிகிறார். சரி, ஏன்னா அதுல வந்து நிறைய ஆட்களோட, சரி, அதுல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பைபிள், ரைட், நிறைய விஷயம், நிறைய இதை பத்தி கிட்டத்தட்ட டீலிங் வித் தியாலஜி அண்ட் ஹிஸ்டரி, ஒரே வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா அதான். சரி, இட் டீல்ஸ் வித் தியாலஜி அண்ட் ஹிஸ்டரி, ரைட். அதுல தான் யார் வரா, கெட்மியான் வராரு, கெட்மியானோட ஒர்க்ல எழுதுறாங்க. அண்ட் மைனர் ரைட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வி ஹேவ் வுல்ஸ்டோன், ரைட். வுல்ஸ்டோன் அப்படிங்கும்போது மார்டியாலஜி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு, ஒரு மைனர் ரைட்டர் தான். அண்ட் இப்போ நம்ம எங்க போகலாம் அப்படின்னா நம்ம சார்ஜருக்குள்ள போயிடலாம். சரியா, நம்ம ரொம்பவும் ஏர்லி ஹிஸ்டரியை பார்த்தோம் அப்படின்னா டைம் ஆயிரும், ரைட். ஸோ சார்ஜருக்குள்ள போகும்போது நான் இப்போ ஸ்லைட் ஷேர் பண்றேன். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓல்டு ஹிஸ்டரியில இருந்தே ஆரம்பிக்கும் அந்த ஸ்லைடு. சரியா, ஓல்டு ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிச்சு டியூடர் டைம் வரைக்கும் போகும். நீங்க அந்த ஸ்லைடை வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அதுல ஒரு சின்ன பகுதி தான், சார்ஜர் மட்டும் தான் பார்க்க போறோம், ரைட். உங்களுக்கு வேற ஏதாவது ப்ரீவியஸ் ஏஜ்ல இருந்தோ இல்ல உங்களுக்கு வேற டவுட் இருந்தா கூட நீங்க அந்த ஸ்லைடு யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த ஸ்லைடை ஷேர் பண்றேன், நீங்க பாருங்க. ரைட். சார்ஜர் அண்ட் இஸ் கண்டெம்பரரிஸ் 14th and 15th செஞ்சுரி டைம்ல தான் நம்ம, ஆனா அந்த பியோல்ஃப் பார்த்தோம், கெட்மியான் ஹிம்ஸ் பார்த்தோம். பட் எங்க இருந்து சூடு பிடிக்கும் அப்படின்னா சார்ஜர் டைம்ல இருந்தான், அங்க இருப்பாங்க, ரைட். ஸோ இப்போ அவருக்கு நம்ம சார்ஜர் பத்தி பார்க்க போறோம். சார்ஜர் டைம்ல முதல்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. 14th செஞ்சுரி என்ன சொல்றாங்க, டார்க் எப்போ என்ன சொல்றாங்க, கரப்ஷன்ஸ், இன்ஜஸ்டிஸ், இக்னோரன்ஸ், ரைட். அப்போ அந்த மிடில் ஏஜ்ல இங்கிலாந்து எப்படி இருக்கு அப்படின்னா அப்படிதான், கரப்ஷன், இன்ஜஸ்டிஸ், இக்னோரன்ஸ், ரைட், பிளாக் டெத், ரைட். அண்ட் எஸ், இன்டெலக்சுவல் லைஃப்னு பார்த்தோம் அப்படின்னா வாஸ் டெட் ஆர் டை. எங்க யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல மட்டும் இல்ல, லேண்ட் ஃபுல்லாவே அப்படிதான் இருந்திருக்கு, ரைட். அண்ட் எஸ், இன்னொரு முக்கியமான லிட்ரேச்சர் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா லிட்ரேச்சர் எங்க இருந்து எங்க மாறுது அப்படின்னா ஓரல்ல இருந்து ரிட்டனுக்கு மாறுது. அது வரைக்கும் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா வாய்மொழி இலக்கியமா இருந்தது, ரைட். வாய்மொழி இலக்கியமா இருந்தது, இப்ப என்னவா மாறுது அப்படின்னா ரிட்டனா மாறுது, ரைட். அப்ப இந்த ரிட்டன் லிட்ரேச்சருக்கு வரும்போது ஃபோக்கஸ் எங்க இருந்து எங்க மாறும், டெக்ஸ்ட்ல இருந்து ரீடருக்கு மாறும், ரைட். அண்ட் எஸ், நம்ம அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா பிரிண்டிங், இங்கிலீஷ் எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் அ லிட்ரரி லாங்குவேஜ், ஓகேவா.
அப்போ 14th செஞ்சுரியில இந்த டிரான்சிஷன்ல நடந்த ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் என்னவா மாறுது, ஒரு பெரிய லிட்ரரி லாங்குவேஜா மாறுது. ரைட், அந்த ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி சிவல்ரி ஃபியூடலிசம் கொஞ்சம் பெருசா இருந்தது. இந்த டைம்ல என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கிரீக் லாட்டின்ல இருந்து நிறைய டிரான்ஸ்லேஷன், அடாப்டேஷன், இமிடேஷன்ஸ் எல்லாம் எங்க இருந்து பண்றாங்க அப்படின்னா கிரீக் லாட்டின். ஏன்னா நீங்க நம்ம சாசருக்கு முன்னாடி டைம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா யார் வருவா அப்படின்னா டெக்கமரான், டான்டே, ரைட், இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் வருவாங்க. ரைட், அப்போ அந்த நம்ம சாசரா இருக்கட்டும், இல்ல சாசரோட கண்டெம்பரரிஸா இருக்கட்டும், இல்ல அதுக்கு அப்புறமா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அந்த டைம்ல இருந்த கிரீக் லாட்டின், ரைட், அந்த 14th செஞ்சுரி 13th செஞ்சுரி இருந்த அந்த கிரீக் லாட்டின் ஆட்களை அவங்களோட ஒர்க்கை டிரான்ஸ்லேஷனாவோ இல்ல அடாப்டேஷன்ஸாவோ எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா. அடுத்து அந்த மேக்னா கர்ட்டா, இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் பார்த்துக்கிடுவோம். ரைட், கிங் ஜானோட டைம்ல நடந்திருக்கும் மேக்னா கர்ட்டா. அதாவது லா முன்னாடி எல்லாருமே ஈக்குவல் தான், இன்க்ளூடிங் கிங். சரியா, இது நமக்கு சிலபஸ்ல தேவைப்படாது, பட் இந்த மேக்னா கர்ட்டா நம்ம பார்த்துக்கணும், இந்த டைம்ல நடக்கும். ரைட், அடுத்து பீரியட் ஆஃப் சார்ஜர். இது சார்ஜரோட டைம்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. 100 years வார் நடக்கும். ரைட், யாருக்கும் பிரெஞ்சுக்கும் இங்கிலாந்துக்கும் 100 years வார் நடக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இங்கிலாந்துக்கு வெற்றி. ரைட், அது போக அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா பேட்ரியாட்டிசம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. சரி, அப்ப சார்ஜரோட யூத் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரான்ஸ் விசஸ் இங்கிலாந்து டைம்ல இங்கிலாந்து வந்து பல வெற்றிகளை குவிக்குது. அதே டைம்ல ட்ரபிள்ஸ் என்னலான்னு பாருங்க, பிளாக் டெத். ரைட், நிறைய வார் வந்தாலே அங்க கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா பிளாக் டெத் வரும். ரைட், ஹைஜீன் இருக்காது. ரைட், கண்டிப்பா பிளாக் டெத் வரும். ரைட், அண்ட் பிளேக் எஸ்பெஷலி. அடுத்து எக்கனாமிக் ட்ரபிள்ஸ். சரி, எல்லாத்துக்கும் காரணம் அந்த வார். ரைட், ஃபினான்ஷியலா இருக்காது. serfdom change to wage system மாறுது. ரைட், அண்ட் எஸ் 100 years war. இடையில பாருங்க இந்த எக்கனாமிக் ட்ரபிள்ஸ் நிறைய நடக்கிறதுனால பெசன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, ரிவோல்ட் பண்றாங்க. சரியா, சோ இது சார்ஜர் இதுல இருந்து எல்லாத்துல இருந்து தள்ளிதான் இருப்பார். ரைட், அவரோட ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்காது. ஆனா சார்ஜரோட கண்டெம்பரரிஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரபிள்ஸ் இருக்குல்ல, இந்த ட்ரபிள்ல இருந்து நிறைய ஒர்க் எழுதியிருப்பாங்க. சரி, அதனாலதான் பாயிண்ட் பாருங்க, சார்ஜர் பாருங்க டிட்டாச்டு ஃப்ரம் ஸ்ட்ராம்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ரைட், அவர் இதெல்லாம் பெருசா யோசிக்க மாட்டார் இந்த ட்ரபிள்ஸ் எல்லாம். அடுத்து லேங்லார்ட், ரைட், மாரல் கோவர். ரைட், அந்த சொன்னது சார்ஜர் தான். ஓகேவா, ஜான் கோவர், வைக்லிஃப், இவங்க எல்லாமே யாரு அப்படின்னா மத்த 3 பேர் யாரு அப்படின்னா சார்ஜரோட கண்டெம்பரரிஸ். ஓகேவா, ஸோ ஒருத்தருக்கு ஒரு பேர் இருக்கு. இப்ப லேங்லார்ட் பாருங்க, வாய்ஸ் ஆஃப் த புவர், வாய்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன். ரைட், ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹி இஸ். ரைட், லேங்லார்ட் எப்படி ஆளு, லேங்லார்டோட ஒர்க் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் கோவர் பாருங்க, denounced contemporary faults and though less sharply than லேங்லாண்ட். ரைட், அப்ப எப்படி இருந்தாலும் யார் தான், லேங்லாண்டை விட கொஞ்சம் கம்மி தான். ரைட், கோவர். அண்ட் சார்ஜரும் கோவரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ரைட், ஒரு ஒர்க்கை வந்து கோவருக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருப்பாரு. அதுலயே மாரல் கோவர்னு சொல்லியிருப்பாரு. அது என்ன அப்படின்னு நம்ம உள்ள பார்ப்போம். சரியா, அடுத்து வீக்லிஃப் என்ன அப்படின்னா பொலிட்டிக்கலா ப்ரொடெஸ்ட் பண்ண மாட்டாரு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலீஜியஸ் சைட் தான். ரைட், கம்ப்ளீட்டா ரிலீஜியஸ் தான். அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா எங்க அந்த இடத்துல ப்ரொடெஸ்ட் நடக்கும் அப்படின்னா அந்த ஹோல் ரிலீஜியஸ் சிஸ்டமும் மொத்த கிளர்ஜி சிஸ்டமும் கரெக்டா இருக்கும். பணம் கொடுத்து வாங்குற மாதிரி தான். சரியா, இறைவனே எப்படி இருப்பாங்க அப்படின்னா இறைவனை வழிபடுறவங்க எல்லாருமே எப்படி மாறிட்டாங்க, பணம் கொடுக்குற மாதிரி தான். கொலையே பண்ணாலும் பணம் கொடுத்து தப்பிச்சிடலாம். ரைட், இந்த மாதிரி. சரி, இதுக்கு அகெயின்ஸ்டா தான் அவர் வருவார், வீக்லிஃப். ரைட், ஸோ சார்ஜர் ஃபைனலி கண்டென்ட்டுக்குள்ள வந்துட்டோம். சார்ஜர் ஸோ ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி, ஃபர்ஸ்ட் போயட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். என்னென்ன நேம் இருக்குன்னு பாருங்க. ஜீனியஸ் இன்னைக்கு வரைக்கும். அந்த டைம்ல அவர் ஜீனியஸ் தான். சரியா, கீட்ஸ் மாதிரி கிடையாது. அவர் டைம்ல அவர் கழி ஊத்திட்டு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம போற்றி புகழ்றோம்ல கீட்ஸ, அந்த மாதிரி இல்லாம இவர் எப்போ அன்னைக்கும் ஜீனியஸ் தான், இன்னைக்கும் ஜீனியஸ் தான் சார்ஜர். அண்ட் அவரோட அந்த கெரியரை லிட்ரேச்சரை ஓரியன்டா பார்த்து லிட்ரேச்சர் ரிலேட்டடா நம்ம 3 பேஸா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரெஞ்சு, 2வது மிடில், கடைசியில் இட்டாலியன். இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரெஞ்சு, இட்டாலியன், இங்கிலீஷ். சரியா, இப்ப இந்த பிரெஞ்சுல உள்ள என்ன வரும், இட்டாலியன்ல என்ன வரும், இங்கிலீஷ்ல என்ன வரும், நான் ஒரு சின்ன ஒரு இது கொடுக்குறேன். பிரெஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரோமன் டி லா ரோஸ், புக் ஆஃப் டச்சஸ், இந்த 2 ஒர்க் வந்து பிரெஞ்சுல வரும். சரியா, ரோமன் டி லா ரோஸும் அது இந்த ரோமன் டி லா ரோஸ்ங்கிறது இவரோட ஓன் ஒர்க் கிடையாது, டிரான்ஸ்லேஷன். சரியா, ரோமன் டி லா ரோஸ் அப்படிங்கிறது இருப்பி அவரோட டிரான்ஸ்லேஷன் தான். அடுத்து புக் ஆஃப் டச்சஸ், இந்த ரெண்டுமே என்ன, இந்த ரெண்டுமே இவரோட அந்த பிரெஞ்சு டைம்ல வரும். அடுத்து மிடில் பீரியட்ல என்னென்ன ஒர்க்லாம் வருதுன்னு பாருங்களேன். த ஹவுஸ் ஆஃப் ஃபேம்,
த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ், ரைட், ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைட், லெஜண்ட் ஆஃப் குட் உமன். மற்ற ஒர்க்லாம் என்ன அப்படின்னா மிடில் பீரியட்ல வருது. கடைசியில இட்டாலியன் நீங்க கீழே வச்சுக்கிட்டாலும் அதே தான். சரியா, இட்டாலியன் பீரியட்ல இந்த ஒர்க்லாம் வச்சாலும் இங்கிலீஷ் டைம்ல என்ன வருது அப்படின்னா கேண்டர்பரி டேல்ஸ். லாஸ்ட் பீரியட்ல இங்கிலீஷ் பீரியட்ல முக்கியமான ஒர்க்னு பார்த்தோம் அப்படின்னா கேண்டர்பரி டேல்ஸ், ரைட். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபேமிலி ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சன் ஆஃப் த வெல்தி லண்டன் வின்டர், சரியா, வைன் மர்ச்சன்ட். அப்பா யார் அப்படின்னா வைன் மர்ச்சன்ட். பெரிய பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல தான் படிக்கிறாரு. இன்னர் டெம்பிள், ரைட். அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு லா ஸ்கூல், இன்னர் டெம்பிள், ரைட். அண்ட் எஸ், ஹி பிகேம் த நோபல் உமன் பேஜ், ரைட். ஒரு நோபல் உமன் பேஜ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சர்வெண்ட் மாதிரி, சரியா, ஒரு டிப்ளமேட்டிக் சர்வெண்ட். அங்கிருந்து அப்படியே படிப்படியா கோர்ட்டியர் ஆகுறாரு, டிப்ளமேட், அடுத்து சிவில் சர்வெண்ட் ஆகுறாரு, ரைட். அந்த 100 இயர்ஸ் வார்ல என்ன நடக்குன்னு பாருங்களேன். பிரெஞ்சோட ஆர்மி வந்து இவரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க, சரியா. ஸோ கிங், அப்ப இருந்த கிங் என்ன பண்றாரு, இங்கிலாந்து கிங் என்ன பண்றாரு அப்படின்னா இவரை கொடுக்கறதுக்கு ரேன்சம் அமௌண்ட் கொடுக்குறாங்க. சரியா, சாசரை கொடுத்துட்டு நான் உனக்கு அமௌண்ட் தரேன், ரைட். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், ரைட். அடுத்து பிலிப்பா ரோட், ரைட். அவர் அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாரு. அவருக்கு 2 பசங்க பிறக்கிறாங்க. அதுல லூவிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸாம் ஓரியன்ட் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா a treatise on the astropel, right. இந்த ஒர்க், இது ஒரு ஒர்க், a treatise on the astropel, அஸ்ட்ரானமி ரிலேட்டடான ஒரு ஒர்க், ஒரு ட்ரீட்டிஸ். ஓகேவா? இதை யாருக்கு டெடிகேட் பண்றாரு அப்படின்னா லூவிஸுக்கு டெடிகேட் பண்றாரு, சரியா. மற்றதெல்லாம் கூட நமக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். இந்த லூவிஸுக்கு டெடிகேட் பண்ண ஒர்க் இது கொஞ்சம் எக்ஸாம் ஓரியன்ட் கேட்பாங்க. என்னன்னு பாருங்க, a treatise on the astropel, right, is dedicated to லூவிஸ். அடுத்து எஸ், கெரியர், ரைட். இதை நீங்க கொஞ்சம் ரீட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கே தெரிஞ்சிடும், ரைட். எஸ், அந்த சார்ஜரோட ஒர்க் இங்க இருக்கு பாருங்களேன். நான் சொன்ன அதே தான். ஏர்லி பீரியட்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ரோமன் டிலரோஸ், த புக் ஆஃப் டச்சஸ். மிடில் பீரியட்ல மிச்ச ஒர்க் எல்லாமே எஸ். அதுல இந்த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் கன்சோலேஷன் ஆஃப் பிலாசபி, பொய்தியஸ் எழுதுனது, ரைட். அதை விட்டுட்டேன், சரி. அது மிடில் பீரியட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. அடுத்து லாஸ்ட் பீரியட்ல கேண்டர்பரி டேல்ஸ், ரைட். அவர் எப்போ இறக்குறாரு, 1400ல இறக்குறாரு, ஆஃப் அன்னோன் காசஸ். அடுத்து அவர் எங்க புதைக்கிறாங்க அப்படின்னா வெஸ்ட்மினிஸ்டர் அப்படின்னா போயட்ஸ் கார்னர், ரைட். இன்னைக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி இங்கிலாந்துல இருக்கிற நிறைய பெரிய பெரிய போயட்ஸ் எல்லாம் அங்கதான் புதைச்சிருப்பாங்க, போயட்ஸ் கார்னர், ரைட். வெஸ்ட்மினிஸ்டர் அப்படியில புதைக்கிறாங்க, ரைட். அவருமே பார்த்தோம் அப்படின்னா எஸ், டிப்ளமேட்டிக் மிஷன்ஸுக்கு போய் ஃபாரின் போயிருக்காரு, காம்ட்ரோலரா லண்டன்ல இருந்திருக்காரு, எஸ். அடுத்து ஹி வாஸ் மேட், லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, கிளர்க் ஆஃப் த கிங்ஸ் ஒர்க் ஓவர்சீயிங் ராயல் பில்டிங் ப்ராஜெக்ட். இந்த அரண்மனை, பேலஸ், கேசல் இதை கட்டுறதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு சூப்பர்வைசர் மாதிரி, சரியா. ரொம்ப முக்கியமான ஒர்க் தான், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க்ல இருந்து ஆரம்பிச்சோம். த புக் ஆஃப் டச்சஸ், ரைட். ஏர்லி பீரியட்ல அந்த டிரான்ஸ்லேஷன் விட்டுருங்க, நமக்கு அது தேவையில்லை. ஸோ புக் ஆஃப் டச்சஸ்ல இருந்தா நமக்கு ஆரம்பிக்குது, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் சார்ஜஸ் ட்ரீம் விஷன்ஸ், ரைட். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே என்ன அப்படின்னா ட்ரீம் விஷன்ஸ் தான், ஓகேவா. கேண்டர்பரி டேல்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நிறைய ட்ரீம் விஷன்ஸ் வரும். என்னெல்லாம் அப்படி வரிசை ஒரு ஆர்டர் படியே படிச்சிருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் சார்ஜர் அப்படிங்கும்போது, சார்ஜரோட ஒர்க் அப்படிங்கும்போது எதுல இருந்து ஆரம்பிக்குது, இந்த புக் ஆஃப் டச்சஸ். டிரான்ஸ்லேஷன் விட்டுருங்க, சரியா, த புக் ஆஃப் டச்சஸ், ரைட். ஸோ இதான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் சார்ஜரோட ட்ரீம் விஷன்ல இருந்து ஆரம்பிக்குது. ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஆக்டோசிலபிக் கப்லெட் கேட்பாங்க, ஏன்னா ஒன்னொன்னு ஒரு மாதிரி எழுதியிருப்பாரு. மோஸ்ட்லி ஆக்டோசிலபிக் தான். அவரோட சார்ஜேரியன் ஸ்டான்ஸா வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆக்டோசிலபிக் கப்லெட்ல தான் எழுதியிருப்பாங்க. அப்போ ரொம்ப முக்கியம் ஒரு ஒர்க்கும் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்னு, பேட்டர்ன்ல. ஸோ புக் ஆஃப் டச்சஸ் வந்து ஆக்டோசிலபிக் கப்லெட், மறந்துட வேண்டாம். அண்ட் இட் ஹாஸ் அ வெரி லாங் ப்ரொலாக். அண்ட் இவரோட ஒர்க் நிறைய இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜென்ரல் ப்ரொலாக், லாங் ப்ரொலாக் இருக்கும், சரியா. அண்ட் இட்ஸ் ஒர்க் எதை பத்தினது, இட் டிபிக்ஸ் த சாரோ ஆஃப் த bereaved knight சோல்ஜர், ரைட். அந்த சோல்ஜர் வேற யாரும் கிடையாது, அவரோட பேட்டர்னான ஜான் ஆஃப் காண்ட், ரைட். அந்த ஜான் ஆஃப் காண்ட் யார் அப்படின்னா அவர் தான் சார்ஜரோட பேட்டர்ன், சரியா. ஸோ சார்ஜர் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பான்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ரைட். ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த ஜான் ஆஃப் கண்டோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இந்த அடுத்த பாயிண்ட்ல பாருங்க, டெத் ஆஃப் பிளான்ச்சி. பிளான்ச்சிங்கிறவங்க ஜான் ஆஃப் காண்டோட ஒய்ஃப், அவங்க இறந்துருப்பாங்க. ஸோ அந்த இறந்த சோகத்துல யார் இருக்கா, ஜான் ஆஃப் காண்ட் இருக்காரு, சரி. அப்போ இது என்ன பண்றாருன்னா இதை ஒரு ஒர்க்கா மாத்துறாரு. ஜான் ஆஃப் காண்ட் சோகத்துல இருக்காரு. ஸோ ஒரு நைட் ஜான் ஆஃப் காண்ட் என்னவா போர்ட்ரை பண்றாரு, ஒரு நைட்டா நினைச்சு போர்ட்ரை பண்ணி ஒரு நைட் ஒரு சாரோல இருந்தா எப்படி இருக்கும், அதான் இந்த புக் ஆஃப் த டச்சஸ்.
ஓகேவா? அதான் நமக்கு அந்த கதை கீழே இருக்கு. அதுக்கு முன்னாடி பாருங்க அடாப்டேஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஜான் லிட்கேட், சரியா, அதுக்கப்புறம் வர முக்கியமான ரைட்டர் இவர். ஜான் லிட்கேட் என்ன ஒர்க் எழுதுறாரு? தட் எ கம்ப்ளைண்ட் ஆஃப் த பிளாக் நைட், இல்ல அப்படின்னா எ கம்ப்ளைண்ட் ஆஃப் த லவ்வர்ஸ் லைஃப். ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, சரியா? நம்ம ஆர்டினரி இப்ப யூஸ் பண்ற கம்ப்ளைண்ட் ஸ்பெல்லிங் வராது. எ கம்ப்ளைண்ட் ஆஃப் த பிளாக் நைட், இல்ல அப்படின்னா எ கம்ப்ளைண்ட் ஆஃப் த லவ்வர்ஸ் லைஃப். ரைட், இது என்னது? ரெண்டுமே ஒரே ஒர்க் தான், சரியா? ஜான் லிட்கேட் இந்த புக் ஆஃப் டச்சஸ் அடாப்ட் பண்ணி எழுதின ஒர்க் தான் இருக்கு. ரைட், ஸோ ஒர்க்குக்குள்ள போயிருவோமா? போயட்டுக்கு என்ன பிரச்சனை? ரைட், ஒரு தாங்க முடியாத சோகம், சரியா? என்ன? லவ் சிக்னஸ் ஆர் டிப்ரெஷன், அதனால தூக்கம் வரல. என்ன பண்றாரு? ஓவிடோட ஒர்க்கை, சரியா, ஓவிட் அப்படிங்கும்போது முக்கியமான ஒர்க்குன்னு பாத்தீங்கன்னா மெட்டாமார்பிசிஸ் இருக்கு, நிறைய இருக்கு. ரைட், ஸோ ஓவிடோட ஒர்க்ஸை, ரைட், ஓவிடோட புக்ஸை ரீட் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டாரு. இதுதான் இந்த ட்ரீம் விஷன்ஸ், ட்ரீம் அலிகரியோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும், சரியா? ஆள் தூங்கிடுவாங்க, கனவுல என்ன நடக்குங்கிறதான் கதை. அண்ட் இன் ஹிஸ் ட்ரீம் எங்க போறாங்க? ஹி ஃபர்ஸ்ட் ஃபாலோஸ், ரைட், ஹண்டிங் பார்ட்டி, சரி, அங்கிருந்து முதல்ல ஹண்டிங் பார்ட்டி, திரும்ப அங்கிருந்து தனியா வந்துட்டாங்க. வரும்போது என்ன அப்படின்னா ஹி மெட் அ நைட், ஒரு சோல்ஜரை பாக்குறாரு, சரியா? யாரு உள்ள வரது? ஃபுல்லாமே யாருதான்? நேரேட்டர் தான் உள்ள வராரு, சரியா? போயிட்டு தான் உள்ள வராரு. ஒரு ஹண்டிங் பார்ட்டி நடக்கு, அங்க இருந்து போகும்போது தூரத்துல ஒரு நைட் பிளாக் ட்ரெஸ் போட்டு, சரியா, உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அழுதுட்டு இருக்காரு, சரியா? ஹூ லேமன்ஸ் த லாஸ் ஆஃப் ஹிஸ் லேடி. அப்ப அந்த நைட் பேசுறாரு, என்னோட அந்த லேடி எப்படிப்பட்ட லேடி தெரியுமான்னு சொல்லி. ஹி டிஸ்கிரைப்ஸ் யுவர் பியூட்டி, வர்ச்சியூ, ரைட், அண்ட் டெல்ஸ் த ட்ரீமர் அபவுட் ஹர் டெத், சரியா? முதல்ல ஒரு மாதிரி மெட்டஃபோரா சொல்லி அடுத்து தெளிவா சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஹண்டர், ரைட், அந்த ஹண்டர்ஸ் வராங்க. பெல்லும் 12 மணி ஆகுது, சரியா? நிழல் உலகத்துல, ரைட், சாரி நிஜ உலகத்துல பெல்லும் 12 மணி ஆகுது. ட்ரீமர் எந்திரிச்சிட்டார், போயட் எந்திரிச்சிட்டார், கனவுல இருந்து கனவு கலைஞ்சிருச்சு. இதுதான் புக் ஆஃப் டச்சஸ், ரைட்? அப்போ ஜான் ஆஃப் கண்ட் அஸ் சோல்ஜரா எங்க வராரு? அவர் கனவுல வராரு, சரியா? கனவுல அந்த லேடி லவ், அவரோட லேடி லவ் பத்தி என்ன பண்றாரு? அவங்களோட விர்ச்சியூ, பியூட்டி எல்லாத்தையும் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு, சரியா? இதுதான் த புக் ஆஃப் டச்சஸ். இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கேட்கலாம்? ஒரு பாயிண்ட்ல இருந்துமே கொஸ்டின் வரலாம். ஜான் லிட்கேட்டை பத்தி கொஸ்டின் வரலாம், ரைட்? போயட் யாருன்னு கொஸ்டின் வரலாம். போயட் யாரு? சாசர், சரியா? அடுத்து பிளாக் நைட் யாருன்னு கேட்கலாம், சரி? அந்த புக் ஆஃப் டச்சஸ் அந்த அந்த நேம் யாரை பத்தினதுன்னு கேட்கலாம். பிளான்ஷே, ரைட், ஒய்ஃப் ஆஃப் ஜான் கண்ட், ஓகேவா? எப்படினாலும் கேட்கலாம், ரைட்? ஆக்டோசிலபிக் கப்லெட். ஸோ எல்லா பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட் தான், எதையுமே இக்னோர் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஒர்க் பாருங்க, த ஹவுஸ் ஆஃப் ஃபேம். இது இன்கம்ப்ளீட், மறந்துட வேண்டாம். எது நம்ம முதல்ல பார்த்தது கம்ப்ளீட் ஒர்க்கு. ஹவுஸ் ஆஃப் ஃபேம் வந்து என்னது? இன்கம்ப்ளீட், ரைட்? குரோனாலஜிக்கல் ஆர்டர், இயர், ஓகேவா? இயர் நமக்கு என்ன அப்படின்னா ஒரு சோர்ஸ்லயும் ஒரு மாதிரி இருக்கு மேம், நான் செக் பண்ணிட்டேன், சரியா? அதனால இயர் நம்ம கேட்க மாட்டாங்க, ஆர்டர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் டச்சஸ், அடுத்து என்னது? ஹவுஸ் ஆஃப் ஃபேம். ஸோ அன்பினிஷ்டு மொதல் பாயிண்ட், சரி? அப்ப எது பினிஷ்டு எது அன்பினிஷ்டுன்னு எக்ஸாம் ஓரியன்டா நீங்க என்ன செஞ்சுக்கணும், ரைட்? முதல்ல நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் இதுவுமே ஆக்டோசிலபிக் தான், சரியா? முதல் 2 ஒர்க்கும் அப்போ ஆக்டோசிலபிக் தான். ஹவுஸ் ஆஃப் ஃபேம் மட்டும் அன்பினிஷ்டு. அலிகாரிக்கல் மீனிங் நமக்கு என்ன அப்படின்னா எக்ஸ்பிளிசிட்டா நமக்கு தெரியல. ஒரு சில இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தான் இருக்கு. அலிகாரிக்கல் மீனிங் 2வது ஒர்க்கு கொஞ்சம் எப்படி எழுதியிருக்காரு? கொஞ்சம் ஸ்டாண்டர்டா அட்வான்ஸா தான் எழுதியிருக்காரு. அண்ட் ஓவிட், வர்ஜில், டான்டே இவங்களோட ஸ்டைலா இருக்கட்டும், இவங்களோட கோர், ரைட், இதெல்லாம் என்ன அப்படின்னா கொஞ்சம் உள்ள தெரியுது, இந்த ஒர்க்லயே தெரியுது, ரைட்? ஏன்னா அவர் சாசர் வந்து ஜென்ரலாவே என்ன அப்படின்னா ஒரு நல்ல ரீடர். டிப்ளமேட்டிக் மிஷன்ஸ்க்காக அப்ராட் ஓவர்சீஸ் போகும்போது அங்க இந்த ஆட்கள் எல்லாரையுமே படிச்சுட்டாரு. அப்ப இங்க வந்து இந்த ஒர்க் எழுதும் போது அதோட ரிஃப்ளெக்ஷன் இங்க வருது, ரைட்? ஸோ அலெக்சாண்டர் போப் என்ன ஒர்க் எழுதுறாரு? த டெம்பிள் ஆஃப் ஃபேம், சரியா? ஸோ போப் எங்க இருக்குன்னு பாருங்க. நம்ம போப்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எங்க ட்ரைடனுக்கு அப்புறம், சரியா? அகஸ்டன் ஏஜ்ல, அகஸ்டன் போயட்ரியில தான் யாரு? போப் வருவா, ரைட்? அப்போ போப் என்ன பண்றாரு? இந்த அவரோட ஒர்க் என்ன ஒர்க்கு? டெம்பிள் ஆஃப் ஃபேம், சரியா? ரைட், டெம்பிள் ஆஃப் ஃபேம். அந்த டெம்பிள் ஆஃப் ஃபேம் என்ன பேஸ் பண்ணது? இவரோட ஹவுஸ் ஆஃப் ஃபேம், சரி? இந்த ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் அவர் என்ன பண்றாரு? எழுதுறாரு, சரியா? ஸோ இது இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் முக்கியம். அடுத்து இன்னொரு பாயிண்ட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன் மேம், தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. லிட்கேட்டோட இன்னொரு ஒர்க்கான தி டெம்பிள் ஆஃப் கிளாஸ், சரியா? நம்ம ஆல்ரெடி புக் ஆஃப் டச்சஸ்ல எங்க பார்த்தோம்? லிட்கேட் பார்த்தோம், எ கம்ப்ளைண்ட் ஆஃப் த பிளாக் நைட் அப்படின்னு. திரும்பவும் ஜான் லிட்கேட் என்ன பண்றாரு?
இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேமையுமே அடாப்ட் பண்ணி ஒரு ஒர்க் எழுதுறாரு, த டெம்பிள் ஆஃப் கிளாஸ். எழுதி வச்சுக்கோங்க, த டெம்பிள் ஆஃப் கிளாஸ். போப்போடது த டெம்பிள் ஆஃப் ஃபேம். சரியா, மறந்துட வேண்டாம். ரைட். ஸோ இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஆஸ் யூஷுவல் போயிட் என்ன பண்ணிட்டாரு, படுத்துட்டாரு, கனவுல என்ன வருது, ஹி ஃபைண்ட்ஸ் ஹிம்செல்ஃப் இன் அ கிளாஸ் டெம்பிள். ஸோ அப்போ எப்படி இருக்கு, ஒரு அதான் ஹவுஸ் ஆஃப் ஃபேம். சரியா, அந்த கிளாஸ் டெம்பிள். ரைட். ஃபுல்லா என்ன அப்படின்னா மேட் அப் ஆஃப் கிளாஸ். அதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க, நிறைய இமேஜஸ் இருக்கு, ஃபேமஸ் வாரியர்ஸ், ஃபேமஸ் லவ்வர்ஸ். ரைட். ஸோ அவங்களோட படங்கள்லாம் வச்சு இமேஜஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் டெம்பிள் இருக்கு. ரைட். நமக்கு தெரியும் கிளாஸ் டெம்பிள் அப்படிங்கிறது என்ன கிடையாது, லைஃப் லாங்கா ஃபார் எவரா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ரைட். அதே மாதிரிதான் என்னது இதுவுமே அப்படிதான். சரியா. அண்ட் அங்கிருந்து டெசர்ட்டுக்கு போறாரு. ரைட். அண்ட் திரும்ப எங்க யார் கூட்டிட்டு போறாரு, கேரிட் ஆஃப் பை டாக்கிங் ஈகிள். ஸோ ட்ரீம் அலிகரிஸ்ல இந்த டாக்கிங் ஈகிள் அப்படிங்கிறது ஒரு காமன் கைடா வரும், கைடு வருவாங்க. சரியா. இது எங்க இந்த கைடு வர்றது, ட்ரீம்ல கைடு வர்றது எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னா டான்டே. ரைட். அவரோட டான்டேவோட ஒர்க்ல என்ன அப்படின்னா இந்த ட்ரீம் அலிகரியில ரைட் ஒரு கைடு வந்து ரைட் அந்த போயிட்ட கூட்டிட்டு போற மாதிரி எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். கரெக்டா. ரைட். ஸோ அந்த இதைதான் இவர் அப்படியே ஃபாலோ பண்றாரு. அடுத்து பாருங்க, அந்த டாக்கிங் ஈகிள் இவர் எங்க கூட்டிட்டு போகுது, டவர் ஆஃப் ஐஸ். அங்க பாருங்க, அந்த டைம்ல இருந்த ரொம்ப ஃபேமஸ் செலிபிரிட்டி. சரியா, ரொம்ப ஃபேமஸ் செலிபிரிட்டியோட நேம்ஸ் எல்லாம் அதுல இருக்கு, டவர் ஆஃப் ஐஸ். ஸோ டவர் ஆஃப் ஐஸ்ங்கும் போது உங்களுக்கு தெரியும் என்ன ஆகும், கொஞ்ச நாள்ல மெல்ட் ஆயிடும். ரைட். அப்போ இந்த நேம்ஸ், இந்த ஃபேமஸ், இந்த செலிபிரிட்டி அவங்களுக்குலாம் காலங்கள் என்னதான், கொஞ்ச காலம் தான். தென் ஹி என்டர்ஸ் அ கேசல். அங்க யார் இருக்கா, ஃபேம் அப்படின்னு ஒரு லேடி இருக்காங்க, ஃபேமஸ். ரைட். ஃபேம்னு சொல்லி ஒரு விமன் இருக்காங்க, ஆஃப் வேரிங் ஹைட்ஸ். இதை பாருங்க, டிஸ்கிரிப்ஷனை பாருங்க, நியூமரஸ் ஐஸ், இயர்ஸ், டங்ஸ். ரைட். அடுத்து அப்படியே கொஞ்சம் கீழே வாங்களேன், அப்படியே அந்த கதை அப்படியே போகும். நம்ம ரெண்டாவது பாயிண்ட் வாங்க. எஸ், த ஈகிள் தென் கைட்ஸ் ஹிம் டு த ஹவுஸ் ஆஃப் ரூமர். அது எப்படி இருக்கு, மேட் அப் ஆஃப் ஸ்டிக்ஸ். கடைசியில அந்த ட்ரீமர் ரைட் ஒரு இம்போசிங் ஃபிகர் வந்து ட்ரீமரை அப்ரோச் பண்ணும். அதோட அந்த கதை முடிகிற மாதிரி இருக்கும். ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அதோட முடியதா இருக்கும். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டான்டேயோட முக்கியமான ஒர்க்னு பார்த்தோம் அப்படின்னா டிவைன் காமெடி. ரைட். ஆனா அதுலயுமே இதே மாதிரிதான் இருக்கும். ரைட். அந்த டிவைன் காமெடியோட பேரடி தான் இது அப்படின்னு சொல்றாங்க. ரைட். டிவைன் காமெடியோட என்னதுதான், ஒரு பேரடி ஒர்க் தான் இது. ரைட். ஸோ 2 ஒர்க் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நெக்ஸ்ட் ஒன், இதுல 3 ஒர்க் இருக்கு இந்த ஸ்லைட்ல. ரைட். ஸோ பார்லிமெண்ட் ஆஃப் ஹோல்ஸ், அகைன் ட்ரீம் அலிகரி. இதுல என்ன வருது அப்படின்னு பாருங்க, மொதல் 2லையுமே ஆக்டோசிலபிக் இருந்தது. இங்க என்ன இருக்கு, சாசேரியன் ஸ்டான்சா, 7 லைன்டு சாசேரியன் ஸ்டான்சா. அப்ப அங்க ஆக்டோசிலபிக், அது போய் இப்ப இங்க என்ன வருது, பார்லிமெண்ட்ல 7 லைன் சாசேரியன் ஸ்டான்சா. ரைட். அந்த 7 லைன் எப்படி இருக்குன்னு பாருங்க, ஏபி பிசிசி. ஓகேவா. ரைட். ஓகே, செட்டிங் எங்கன்னு பாப்போமா. பிலீவ்டு டு பி an allegory. எதுக்கு, அந்த betrothal ஆஃப் கிங் ரிச்சர்ட் II டு ஆன் ஆஃப் பொஹிமியா. ரைட். ஸோ அப்போ அந்த கிங் ரிச்சர்ட் II அண்ட் ஆன், ரைட், இவங்களோட பெட்ரோத்தல். சரியா. இதுக்கு அலிகரியா எழுதுனதா என்ன அப்படின்னா பார்லிமெண்ட் ஆஃப் ஃபூல்ஸ். ஸோ கதை எப்படி இருக்குன்னு பாருங்களேன், கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான். போயிட்டு இருப்பாரு, தூங்கிடுவாரு, தூக்கத்துல கனவு வரும். இப்ப எதை படிச்சுட்டு தூங்குறாருன்னு பாருங்க, ஏன்னா எக்ஸாம்ல நமக்கு அப்படிதான் கேட்பாங்க. இந்த பார்லிமெண்ட் ஆஃப் ஹோல்ஸ்ல போயட் என்ன படிக்கிறாரு, சிசாரோவோட த ட்ரீம் ஆஃப் சிசிபோ. அந்த ஒர்க்ல சிசிபோவோட கனவுல ஆப்பிரிக்கன்ஸ் கைடா வருவாரு, ஹெவன் அண்ட் ஃபியூச்சரை வந்து காட்டுவார், கைட் பண்ணி கூட்டிட்டு போவார், ஹெவன் ஃபியூச்சர்னா என்ன அப்படின்னு. சரியா. இதுதான் ட்ரீம் ஆஃப் சிசிபோ. இதை ரீட் பண்ணிட்டு தூங்கும் போது இவருக்கு அதே ஆப்பிரிக்கன்ஸ் வராங்க. இப்ப எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா இவரை, சாசரை, டெம்பிள் ஆஃப் வீனஸ், காட் ஆஃப் லவ் வீனஸ். ரைட். டெம்பிள் ஆஃப் வீனஸ் கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு பஞ்சாயத்து நடக்கு. என்ன பஞ்சாயத்து, 3 மேல் ஈகிள்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை ஃபார் த சேம் ஃபீமேல் ஈகிள். அப்ப அந்த நேச்சரே பஞ்சாயத்தை முடிச்சு வைக்கிறதுக்காக அந்த ஃபீமேல் ஈகிள்கிட்ட கேட்கிறாங்க, என்னப்பா நீயே சூஸ் பண்ண அப்படிங்கும் போது, டு சூஸ் அ சியூட்டர், நீயே சூஸ் பண்ணுங்கும் போது அந்த ஃபீமேல் என்ன சொல்லுது, ஐ நீட் அ இயர், எனக்கு இன்னும் ஒரு இயர் வேணும் அப்படின்னு சொல்லி கதை முடிக்கிற மாதிரி. ரைட். ஸோ கிட்டத்தட்ட என்னதான் இப்ப பாருங்க, ஏன் அந்த பெட்ரோத்தலோட அலிகரியா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நமக்கு ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம்.
ரைட். ஸோ அடுத்து பாருங்க ட்ராயிலஸ் அண்ட் கிரிசைட். நான் சொன்னல மாரல் கோவர், அதனாலதான் முதல்ல ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தேன். மாரல் கோவர் இப்போ ஜென்ரலா சொல்லணும்னாங்க இயர் இருக்கு 1388, சரியா? ஒரு 6 பாயிண்ட் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் 6ல் ஒரு 5 பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒர்க். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபினிஷ்டு போயம். சரி, அது ரொம்ப முக்கியமான ஒர்க். ஏன்னா கண்டிப்பா கேட்பாங்க எது அன்பினிஷ்டு எது ஃபினிஷ்டு நமக்கு தெரியும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஒரே ஒரு ஒர்க் மட்டும் தான் என்னது அன்பினிஷ்டு, ரைட்? என்னது? ஹவுஸ் ஆஃப் ஃபேம். சரி, அந்த ஒன்று தான் அன்பினிஷ்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபினிஷ்டு போயம் இன் சார்ஜேரியன் ஸ்டான்ஸா, ரைட்? அப்போ சார்ஜேரியன் ஸ்டான்ஸால எழுதியிருக்காரு. டெடிகேட்டட் டு ஓ மாரல் கோவர். ஸோ லாங்கஸ்ட் சிங்கிள் போயம் கேட்பாங்க, சரியா? லாங்கஸ்ட் சிங்கிள் போயம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? பார்த்துக்கோங்க. சார்ஜரோட லாங்கஸ்ட் சிங்கிள் போயம் என்னது? ட்ராயிலஸ் அண்ட் கிரிசைட். அடுத்து எதை மாடலா, ரைட்? மாடல் எங்க இருந்து எடுத்திருக்காருன்னு பாருங்க, பொக்காஷியோவோட. சரி, அவர் பொக்காஷியோட்ட இருந்தே நிறைய எடுத்திருப்பாரு, ரைட்? இன்னொன்னு பொக்காஷியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு ஓப்பன் புக். இன்னைக்கு வரைக்கும் ஆட்கள் என்ன பண்ணாங்க, பொக்காஷியோட ஒர்க் நிறைய அடாப்ட் பண்ணி ரைட் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, சரியா? சரி, இங்க பாருங்க பொக்காஷியோவோட ஃபிலஸ்ட்ரேட்டோ, ரைட்? ஸோ பொக்காஷியோ, ரைட்? பொக்காஷியோ பத்தி நமக்கு கண்டிப்பா கொஞ்சம் ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நல்லதுதான். அண்ட் ஸோ ஓகே, அதையுமே பார்த்துருவோமே. பொக்காஷியோங்கும் போது முக்கியமான ஒர்க் சொல்லணும் அப்படின்னா அந்த ஃபிலஸ்ட்ரேட்டோ வரும், ரைட்? இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இட்டாலியன் வேர்ஸ் ரொமான்ஸ், சரியா? ஃபிலஸ்ட்ரேட்டோ யார் எழுதுறா? பொக்காஷியோவோடது. ஃபர்ஸ்ட் இட்டாலியன் வேர்ஸ் ரொமான்ஸ், சரியா? அப்ப இதை மாடல் பண்ணி தான் ட்ராயிலஸ் அண்ட் கிரிசைட் எழுதுறாரு. பொக்காஷியோவோட அதர் ஒர்க்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது டெசிடா, சரியா? டெசிடாங்கிற ஒர்க்கு. ஏன்னா இதை வந்து சார்ஜர் வந்து அடாப்ட் பண்ணிருப்பாரு, அதனாலதான் நாங்க சொல்றேன், சரியா? பொக்காஷியோ பத்தி நம்ம அங்க பேச வரல. பட் ஏன் இன்னொரு ஒர்க்கு டெசிடாங்கிற போயமா நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா சார்ஜர் அடாப்ட் பண்ணியிருப்பாரு, சரியா? கேண்டர்பரி டேல்ஸ்ல ஒரு ஸ்டோரியா வரும் டெசிடா. இன்னொன்னு டெக்கமரா, சரியா? டெக்கமரான்னு என்னதான் சார்ஜர் அடாப்ட் பண்ண ஒர்க் தான். எப்படி அப்படின்னா கேண்டர்பரி டேல்ஸா வரும், சரியா? ஸோ பொக்காஷியோ கொஞ்சம் முக்கியமான ஆள் சார்ஜர், ஏன்னா 2-3 ஒர்க்கு அடாப்ட் பண்றாருல, ரைட்? ஃபைனலா பாருங்க ரிசம்பிளன்ஸ் கோர்ட்லி ரொமான்ஸ், ட்ராயிலஸ் அண்ட் கிரிசைட், அவ்வளவுதான், சரியா? ஒரு போம் தான். இப்ப அடுத்த ஒர்க் பாருங்க, த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன், சரியா? த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் ரிட்டன் இன் ஹீரோயிக் கப்லெட், டைகாசிலபிக் கப்லெட்ஸ், ரைட்? ஹீரோயிக் கப்லெட்ல ஒரு ஒர்க் எழுதுறாரு, ஓகேவா? ஒரு ப்ரொலாகும் 9 டேலும் இருக்கு, சரி? அந்த 9 டேல்ஸ் யாரெல்லாம்னு கீழே பாருங்களேன். கிளியோபெட்ரா, திஸ்பி, டிடோ, ரைட்? அண்ட் எஸ், லுக்ரிஸ், மெடா, ஓகேவா? ஹைப்பர்மென்ஸ்ட்ரா, இது எல்லாமே என்ன அப்படின்னா கொஞ்சம் அந்த கிரீக், ரைட்? அந்த கிரீக் மித்தாலஜி, அந்த கிரீக் லெஜெண்டரி ஒர்க்ல வர்ற கேரக்டர்ஸ், ஓகேவா? கிரீக், இஜிப்ட், ரைட்? கிளியோபெட்ரா, திஸ்பி, ஓகே. ஏ ப்ரொலாக் அண்ட் 9 டேல்ஸ், 1 + 9, சரி? அப்ப மொத்தம் 10, ரைட்? தீம் என்னன்னு பாருங்களேன், பிட்ரேயல் ஆஃப் குட் விமன் பை விக்கெட் மேன், ரைட்? பிட்ரேயல் ஆஃப் குட் விமன் பை விக்கெட் மேன். இப்போ இந்த லெஜெண்ட் ஆஃப் குட் விமனுக்கும், சரியா? நான் ஒரு 4 பாயிண்ட் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த லெஜெண்ட் ஆஃப் குட் விமனுக்கும் ட்ராயிலஸ் அண்ட் கிரிசைடுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு, சாரி, ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. ஐ எம் சோ சாரி, ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா அந்த இன்கம்ப்ளீட் கீழே ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்களா, இது கண்டிப்பா சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா திஸ் இஸ் அ பாலினோட். எந்த ஒர்க்கு? லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் வந்து என்னது? ஒரு பாலினோட். இது கேட்பாங்க, சார்ஜரோட எந்த ஒர்க்ல வந்து பாலினோட் இருந்துச்சு? பாலினோட் எது? ஒண்ணு இல்லைங்க, this is a palinode or a poem retracting an earlier argument made by the poet. ஒண்ணு இல்லை, இந்த பாலினோட்னா என்ன அப்படின்னா முன்னாடி பண்ண தப்பு இருக்குல்ல, இந்த ட்ராயிலஸ் அண்ட் கிரிசைட்ல ஒரு சில இந்த விமன் கேரக்டர் ஸ்கெட்சிங்ல சில தப்பு நடந்துடும், அதுக்கு மன்னிப்பு லெஜெண்ட் ஆஃப் குட் விமன், ரைட்? அதனாலதான் பாருங்க பிட்ரேயல் ஆஃப் குட் விமன் பை விக்கெட் மேன், ரைட்? எஸ். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இட் இஸ் இன்கம்ப்ளீட். அப்ப 2 ஒர்க்கு அவரோட இன்கம்ப்ளீட்டா இருக்கு. சார்ஜரோட ஒர்க் 2 ஒர்க் என்னது? இன்கம்ப்ளீட். அண்ட் டிஸ்கிரைப், லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, டிஸ்கிரைப்ட் இன் தி prologue as being written when Chaucer was reproached by the god of love and his wife Alceste for depicting women in a bad light in Troilus and Cresside. So Troilus and Cressideல women கொஞ்சம் தப்பா பண்ணிட்டேன், இப்ப அடுத்த ஒரு ஒர்க் என்னது? அதை மாத்திக்கோ அப்படின்னு கேட்கிற மாதிரி கேட்டு ப்ரொலாக்ல சொல்றாரு.
ரைட்? ஸோ தேர் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் அண்ட் ட்ராய்லஸ் அண்ட் குருசை. ஓகேவா? ஸோ பண்ண தப்ப கொஞ்சம் திருத்துறாரு. ரைட்? ஸோ இதோட நம்ம எங்க வந்துட்டோம் அப்படின்னா சார்ஜரோட மற்ற ஒர்க்லாம் முடிச்சிட்டோம். அந்த அதர் ஒர்க்ஸ் இருக்கு பாருங்க. சரியா? ஒன்னும் வரல, இதாங்க கேட்பாங்க. நம்ம கேண்டபரி டைல்ஸை முழுக்க முழுக்க படிச்சுட்டு போவோம். அவன் என்ன பண்ணிடுவான், சார்ஜரோட மைனர் ஒர்க்கை கேட்டு வச்சிருவான். ரைட்? அதனால கொஞ்சம் சார்ஜர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா A to Z. ஓகேவா? டைம் பார்க்காம என்ன பண்ணிட வேண்டியதான், ஃபுல்லா படிச்சிட வேண்டியதான். ரைட்? ஸோ அதை பாருங்க. த லெஜெண்ட் ஆஃப் சென்ட் சிசிலியா. ரைட்? த லெஜெண்ட் ஆஃப் சென்ட் சிசிலியா, a famous virgin martyr legend, later revised as the second nuns tale. ரைட்? இப்படிதான் கேட்பாங்க. ஸோ அந்த ஒர்க் அதோட முடிஞ்சுட்டா பரவாயில்ல. த லெஜெண்ட் ஆஃப் சென்ட் சிசிலியா ஒரு ஒர்க்குப்பா, முடிஞ்சுப்பா. எங்க ஆகுது, த செகண்ட் நன் ஸ்டைல்ல இந்த ஒர்க்கை திரும்ப என்ன பண்ணிருக்காரு, ரிவைஸ் பண்ணிருக்கு. அப்ப கேட்பாங்க, செகண்ட் நன் ஸ்டைல்ல ரிவைஸ் பண்ண ஒர்க் என்ன? ரைட்? இல்ல த லெஜெண்ட் ஆஃப் சென்ட் சிசிலியா பின்னாடி அடுத்து ரிவைஸ் பண்ணா அந்த அந்த ரிவைஸ் பண்ண டைட்டில் என்னன்னு கேட்பாங்க. பார்லமெண்ட் அண்ட் ஆர்கேட். ரைட்? இதுதான் நான் என்ன சொன்னேன், பொக்காஷியோட டெசிடா. நான் சொன்னல ஒரு போயம். ரைட்? டெசிடாங்கிறது ஒரு போயம், பொக்காஷியோ எழுதினது. அதை சார்ஜர் என்ன பண்றாரு, பார்லமெண்ட் ஆர்கேட் ஒரு ஒர்க்கா எழுதுறாரு. திரும்ப அதை எங்க பண்றாரு, கேண்டபரி டைல்ஸ்ல ஃபர்ஸ்ட் கேரக்டர் நைட். ரைட்? நைட் சொல்ற ஒரு டேலா வரும், பார்லமெண்ட் அண்ட் ஆர்கேட். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் பாருங்க, ட்ரீட்டிஸ் ஆன் த ஆஸ்ட்ரபல். நம்ம ஏற்கனவே நம்ம அதை பார்த்துட்டோம். அவரோட சன் லிட்டில் லூயிஸ்க்கு டெடிகேட் பண்ணியிருப்பார். சரியா? ட்ரீட்டிஸ் ஆன் த ஆஸ்ட்ரோலப். ரைட்? ஆஸ்ட்ரோலப் முடிச்சிட்டோம். அடுத்து ஃபைனலி த கேண்டபரி டைல்ஸ். லாஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பம். த கேண்டபரி டைல்ஸ் எண்ட்ஸ் வித் ரெட்ராக்ஷன். ஸோ அது என்னப்பா ரெட்ராக்ஷன்? சார்ஜர் என்ன பண்றாரு, அப்பாலஜி கேட்கிறார் ஃபார் த வல்கர் அண்ட் அன்வர்தி பார்ட்ஸ் ஆஃப் திஸ் புக் ஆஸ் வெல் அஸ் ப்ரீவியஸ் ஒர்க்ஸ். இந்த வடிவேலு சொல்லுவாங்க பாருங்களா, தப்பு பண்ணிட்டு எல்லாம் உங்க வீட்டு பிள்ளையா நீங்க நினைச்சு மன்னிச்சிருங்க. அதே மாதிரி ரெட்ராக்ஷன் கேட்டாரு. ஏப்பா இந்த ஒர்க்ல நான் ஒரு சில தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு முன்னாடியும் நான் பண்ணியிருக்கேன், மொத்தமா சேர்த்து என்ன செஞ்சிருங்க, மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி ரெட்ராக்ஷன். ரைட்? அதனாலதான் நான் இதுல இருந்து ஆரம்பிப்பேன்னு பார்த்தேன். ஓகே, த கேண்டபரி டைல்ஸ் 1387 பேஸ்ட் ஆன் பொக்காஷியோஸ் டெக்கமரா. சரியா? பொக்காஷியோஸ் டெக்கமரான்னு பாத்தீங்கன்னா 10 பீப்புள், ரைட்? 10 ஸ்டோரி. ரைட்? இது கொஞ்சம் ஆட்கள் அதிகம், என்னன்னு பார்ப்போம். ஸோ ஜென்ரல் ப்ரொலாக், அந்த ப்ரொலாகும் நான் உங்களுக்கு ஒரு ஸ்லைட்ல வச்சிருக்கேன். சரியா? நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க அந்த ப்ரொலாக ரீட் பண்ணுங்க. ரைட்? நமக்கு எக்ஸாம்ல ப்ரொலாக்ல இருந்துலாம் கொஸ்டின் வருமா அப்படிலாம் வராது. சரி? ஏன்னா இவன் கேட்கணும்னு நினைச்சானா கேண்டபரி டைல்ஸ்ல எங்க இருந்து வேணாலும் கேட்கலாம். எஸ். ஸோ ஜென்ரல் ப்ரொலாக் அது எப்படி இருக்கும் அப்படின்னா 14th century இங்கிலாண்டை போர்ட்ரே பண்ற மாதிரி. ஓகேவா? ஸோ என்னன்னு பாருங்க, 29 பில்டிங்ஸ் செட்டிங் எங்க, மீட்டிங் எங்க பண்றாங்க, ரைட்? டபாடின். ரைட்? டபாடின் அது எங்க இருக்கு, சவுத் வாக்ல இருக்கு. சரியா? எத்தனை பேரு, 29 பில்கிரிம்ஸ். ஓகேவா? ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, சரியா, பில்கிரிம்ஸ் மொத்தம் எத்தனை பேரு, 29. ஆனா நீங்க இவங்க போயட்டையும், சரியா, ஹாரி பெய்லி அப்படிங்கிற ஒரு போஸ்ட், சரியா, அந்த இதோட போஸ்ட். ரைட்? இவங்களெல்லாம் நீங்க சேர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 31. சரியா? ரைட்? மொத்தம் 31. அதுல பில்கிரிம்ஸ் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 29. ரைட்? அது போக 21 பில்கிரிம்ஸோட நமக்கு பென் பிக்சர்ஸ். ரைட்? தெளிவா சொல்லியிருப்பாரு. ரைட்? அடுத்து 23 பில்கிரிம்ஸ் ஸ்டோரி சொல்றாங்க, 24 ஸ்டோரி வரும். ஏன்னா சார்ஜர் இருக்காருல்ல போயட், 2 ஸ்டோரி சொல்லுவார். ஞாபகம் வச்சுக்கோங்க என்னெல்லாம் அப்படின்னு. ரைட்? இந்த கதை கூட கேட்க மாட்டாங்க, நம்ம எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, ரைட், பென் பிக்சர் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ரைட்? இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் தான், கேட்டாலும் பிரச்சனை இல்லை. சரியா? 21 பில்கிரிம்ஸோட பென் பிக்சர் இருக்கு, 23 பில்கிரிம்ஸ் கதை சொல்றாங்க, மொத்தம் 24 கதை. சரியா? அப்போ ஒரு பில்கிரிம்ஸ் 2 ஸ்டோரி சொல்லியிருக்கணும், அது வேற யாரும் கிடையாது, சார்ஜர். ரைட்? இது எல்லாமே கொஞ்சம் ஓகேவா தான். பட் இப்போ நம்ம பார்க்க போற இந்த சார்ஜர் சொன்ன 2 டேல் என்ன, ஒரு பில்கிரிமும் என்னென்ன டேல் சொன்னாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ சார்ஜர் சொன்ன அந்த 2 டேல் என்னன்னு பாருங்க. டேல் ஆஃப் செர் தோபஸ், இன்னொன்னு டேல் ஆஃப் மெலிபியஸ். அது வந்து ஒரு ப்ரோஸ். ஓகேவா? ரைட்? இந்த 2 டேலும் சார்ஜர் சொல்லியிருப்பாரு. சரி, சார்ஜர் சொன்ன இந்த 2 டேல் என்னன்னு பாருங்க. டேல் ஆஃப் செர் தோபஸ், இன்னொன்னு டேல் ஆஃப் மெலிபியஸ். ரைட்? இந்த 2 ஒர்க்குமே, இந்த 2 டேலுமே சார்ஜர், அதாவது போயட் வந்து அந்த பில்கிரிமேஜ்ல சொல்லியிருப்பாரு. அண்ட் ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் நைட், நைட்டுக்கு அப்புறம் ஸ்கொயரு, ப்ரையரஸ், மங்கு. ரைட்? அதோட எங்க முடியும் அப்படின்னா, ரைட், நமக்கு பார்சனோட முடியும். எதோட முடியுது, பார்சனோட முடியும். சரி, அந்த ஆர்டர் அப்படிதான் வரும்.
சரியா? பார்சனோட ஸ்டோரியோட கேண்டபரி டேல்ஸே முடியும். அடுத்து இந்த ரெட்ராக்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரைட்? கேட்கலாம் யார்கிட்ட ஆரம்பிக்கும் யார்கிட்ட முடியும், உள்ள அந்த ஆர்டர்லாம் கேட்க மாட்டாங்க. சரியா? இன்னொன்னு நம்மளே ஆர்டர் படி தான் பாக்குறோம், அதனால நீங்க படிக்கும் போது கூட ஒரு ஆர்டரை படிச்சிருங்க. குத்து மதிப்பா நம்ம ஷஃபல் பண்ணிலாம் படிக்கல, நம்மகிட்ட இருக்கிற லிஸ்ட் எப்படிதான் இருக்கு, ஆர்டர் படி தான் இருக்கு. சரியா? ரைட். ஸோ ஜென்ரல் ப்ரொலாக் இதான் நான் சொன்னேன். இதை நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க ரீட் பண்ணுங்க. ரைட், இது அவரோட ப்ரொலாக் தான். நமக்கு இப்போதைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நமக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியணுமேங்கிறதுக்காக நான் போட்டிருந்தேன். ரைட். ஸோ சோஷியல் கிளாஸஸ் இந்த கேண்டபரி டேல்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கதைக்கு போவோம். முதல்ல சோஷியல் கிளாஸ் அவர் எப்படி பிரிக்கிறான்னு பாருங்களேன். 3 எஸ்டேட். எது? அப்பர், மிடில், லோயர். ரைட். இந்த அப்பர் கிளாஸ், ஏன்னா இன்னொன்னு அவர் என்ன டச் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னா, டாப் கிளாஸையும் டச் பண்ணியிருக்க மாட்டாரு, கிரவுண்ட் கிளாஸையும் டச் பண்ணியிருக்க மாட்டார். ரைட். கேண்டபரி டேல்ஸோட ஒரு பெரிய ஸ்பெஷல் தான் இடையில இருக்கிற விஷயங்கள் தான். ரைட். இடையிலங்கும் போது அப்பர் கிளாஸ், மிடில், லோயர். ரொம்ப கிரவுண்ட் கிளாஸையும் தொட்டிருக்க மாட்டாரு, டாப் கிளாஸ், ரைட், இந்த ராயல் பீப்புள், அரிஸ்டோகிராசி அவங்களையும் தொட்டிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்பர் கிளாஸ் யாரெல்லாம் பாருங்க. நைட், ஸ்கொயர், ப்ரையரஸ், மங்க், ஃப்ரையர். மிடில் கிளாஸ்ல அப்பர் மர்ச்சண்ட், ஆக்ஸ்போர்ட் கிளர்க், மேன் ஆஃப் லா, பிராங்க்லின், ஒய்ஃப். சரியா? இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா மிடில் கிளாஸ்ல அப்பர். மிடில் கிளாஸ்ல லோயர், குக், ஷிப்மேன், 5 கில்ஸ்மேன், அதாவது என்னன்னா புது பணக்காரங்க. சரியா? அந்த மாதிரி டாக்டர் ஆஃப் பிசிக். அடுத்து லோயர் கிளாஸ்ல நல்லவங்க, யோமேன், பார்சன், ப்ளோமேன். ரைட். இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லவங்க. லோயர் கிளாஸ்லயும் இம்மாரல் ஆட்கள் யாரெல்லாம்? மில்லர், ரீவ், மேன்சிபிள், சமனர், பாடனர். இவங்கெல்லாம் கொஞ்சம் லோயர் கிளாஸ்லயும் கொஞ்சம் இம்மாரலான ஆட்கள். சரியா? பாடனர் கொஞ்சம் இம்மாரலான ஆட்கள். ரைட். நம்ம உள்ள எல்லா டிஸ்கிரிப்ஷனையும் பார்ப்போம். ஸோ கேண்டபரி டேல்ஸோட ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, ரைட், நம்ம நைட் இப்போ போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும். அவங்களோட அந்த பிசியோகிராம், ரைட், அந்த அப்பியரன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப அழகா கொடுத்துருப்பாரு. ரொம்ப அழகா கொடுத்துருப்பாரு. ரைட். எல்லாரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்களோட மேனர்ஸ் எப்படி இருக்கு, ஏன்னா அது மூலியமா அவங்க இதுல என்ன கேட்டகரி வராங்க, அப்பர் மிடிலா, லோயர் மிடிலா, ரைட், எப்படி இருப்பாங்க, அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சுக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் நைட், மெம்பர் ஆஃப் ஹவுஸ்ஹோல்ட் குரூப். நைட் கூட யாரு வாரா அப்படின்னா அவரோட சன் ஸ்கொயர், ரைட், இன்னொன்னு யோமன். இவங்க 3 பேரும் தான் ஒன்னா வராங்க. சரியா? கேட்கலாம் நைட் யார் கூட வந்தாங்க, ரைட், கேட்பாங்க. சரியா? நைட்டு ஸ்கொயர், இன்னொரு ஆள் கூட வந்த ஆள் யாரு கேட்கலாம். இப்படிதான் கேட்பாங்க. சரியா? அப்போ நைட் அலாங் வித் சன் ஸ்கொயர், யோமன் 3 பேர் ஒன்னா தான் வராங்க டபாடியனுக்கு, சார்ஜருக்கு முன்னாடி. சரியா? சார்ஜருக்கு அப்புறம் அவங்க 3 பேர் தான் ஒன்னா வராங்க. அண்ட் அந்த டிஸ்கிரிப்ஷனை பாருங்களேன். ஹி வாஸ் வெரி பர்ஃபெக்ட் ஜென்டில் நைட். இங்கிலீஷ் தாங்க. சரியா? வேற ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்றாங்க? வெரி பர்ஃபெக்ட் ஜென்டில் நைட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நைட்டுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணுமோ அந்த எல்லா குவாலிட்டிஸுமே இருக்கு சிவால்ரி. ரைட். சண்டை போடுறது அதான் அவர் சொல்றாரு. அப்ப என்னென்ன குவாலிட்டி அங்க பாருங்களேன். ஐடியல்ஸ் ஆஃப் ட்ரூத், ஹானர், ஜெனராசிட்டி, கார்டசி, மாடஸ்டி, ரைட், இதுதான் சொல்றாரு. வேற ஒண்ணும் கிடையாது. 15 ரிலீஜியஸ் பேட்டர்ல சண்டை போட்டிருக்காரு. ரைட். வரும்போதே அந்த ட்ரெஸ்ஸோட வந்துட்டாரு, ஆர்மர், வைட்லி டிராவல். ரைட். அடுத்து அவரோட டேல், இங்கதான் நம்ம பாயிண்ட்டுக்கு வரோம். சரி, அப்பியரன்ஸ் ஒரு பக்கம் படிச்சாலும் முக்கியம் தான். டேலுக்கு வாங்களேன். இவரோட டெய்ல் தான் கேண்டபரி டேல்ஸோட ஃபர்ஸ்ட் டெய்ல். நைட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம. ஸோ பால்மன் ஆர்கிட் எங்க இருந்து எடுத்திருக்காங்க? சார்ஜர்ல இருந்து, மறந்துட வேண்டாம். சரியா? சார்ஜரோட டெசிடா, பால்மன் ஆர்கிட். ஸோ இவங்க 2 பேருமே கசின்ஸ் தான் கதைப்படி. சரியா? நைட்டோட டெய்ல் இப்படிதான் இருக்கு. சரியா? 2 கிரீக் நோபல்மேன், யாரு? பால்மன் அண்ட் ஆர்கிட். இந்த 2 பேரும் என்ன கசின்ஸ், ஆனா எதுக்கு சண்டை போடுறாங்க அப்படின்னா எமிலி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்காக சண்டை போடுறாங்க. இதுல ஆர்கிட் வந்து ஜெயிச்சிடறான். ஆனா என்ன ஆகுது? குதிரையிலிருந்து விழுந்து இறந்துடுறான். பால்மன் கடைசியில வேற வழி இல்லாம பால்மன் தான் மிச்சம் இருக்கான். அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிருக்கு. ரைட். இதுதான் கதை. இது வந்து எங்க இருந்து எடுத்திருக்கோம்? பொகாஷியோட டெசிடா போயம் தான். ஆனா கீழே லாஸ்ட் பாயிண்ட் இருக்கு பாருங்களேன். 2 நோபல் கிங்ஸ்மேன். யார் சொன்னது? ஷேக்ஸ்பியரோட. ரைட். இங்க இருந்தா எடுத்திருக்காரு. சரி, அப்ப ஷேக்ஸ்பியர் எப்படி பாரோ பண்றாருன்னு பாருங்க. அப்ப நைட் ஸ்டேல இருந்து எப்படிலாம் கொஸ்டின் வரும் அப்படின்னு நமக்கு ஓரளவுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், கெஸ் பண்ணிடலாம். அடுத்து 2வது ஸ்கொயர், அவரோட பையன், சன் ஆஃப் த நைட். டிஸ்கிரிப்ஷனை பாருங்களேன். மீடியம் ஹைட், கர்லி ஹேர், ஆஸ் ஃப்ரெஷ் ஆஸ் த மந்த் ஆஃப் மே. பிசிக் எப்படி டிஸ்கிரைப் பண்றாருன்னு பாருங்க. ஹெல்த்தி அண்ட் பவர்ஃபுல். ரைட். நீங்க கொஞ்சம் ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. ஹெல்த்தி அண்ட் பவர்ஃபுல், இண்டிகேட்டிங்
ரைட். ஹெல்தி அண்ட் பவர்ஃபுல் விச் மீன்ஸ் பிளஸ்ஃபுல்னஸ், ரைட். ரொம்ப ஹெல்த்தா இருக்காரு. ஃபேஷனபிளி ட்ரெஸ்ட், ரைட். லாங் ஸ்லீவ்லாம் வச்சு, ரைட். அப்பா மாதிரியே சண்டை போடுறாரு. பட் என்ன இல்லை, ஒரு ஸ்கொயர் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கான். வின்னிங் ஹிஸ் லேடி லவ்ஸ். அப்பாவுக்கு இருக்கிற அந்த ஒரு நைட்டுக்கான குவாலிட்டி இன்னும் வரல. சின்ன பையன் தானே. ஹம்பிள் அண்ட் மாடஸ்ட், ரைட். லவ்ஸ் ஜோஸ்டிங். ஜோஸ்டிங் மீன்ஸ் அந்த ஹார்ஸ் மேல ரைட் பண்ணி சண்டை போடுறது, ரைட். ஸோ இவர் சொல்ற கதையை பாருங்க, ஓரியன்டல் டேல், ரைட். ஸோ ஓரியன்டல் டேல் கேட்பாங்க, கொஞ்சம் முக்கியமானது. அந்த ஓரியன்டல் டேல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கொஞ்சம் முக்கியம் தான். ஓரியன்டல் டேல் ஒண்ணு இல்லை, சரியா. ஒரு ஃபால்கன், ரைட், டாக்கிங் டு த கேனன்ஸ் அபவுட் ஹர் ஹஸ்பண்ட்ஸ் அடல்ட்ரி, சரியா. நம்ம ஓரியன்டல் டெய்லுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம், அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி கேட்டாங்க அப்படின்னு அது ரொம்ப பெருசு, ரைட். இவரோட டேல் என்ன, ஓரியன்டல் டேல். ஓரியன்டல் டேல் எதை பத்தி? ஒரு ஃபால்கன் இருக்கு, ஒரு ஃபால்கன் கேனன்ஸ்ட பேசு. எதை பத்தி? அந்த ஃபால்கனோட ஹஸ்பண்ட் அடல்ட்ரி, ஓகேவா, ரைட். அடுத்து பாருங்க, பிரயரஸ், மூணாவது ஆள். பிரயரஸோட நேம் ஃபர்ஸ்ட் முக்கியம், சரியா. பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்லாண்டைன், சரியா. எக்லாண்டைன், ஓகேவா. பிரயரஸோட நேம் என்னன்னு பாருங்க, எக்லாண்டைன். மீனிங் ஸ்வீட் பிரயர், சரியா. முட்செடி. பிரயர்னா என்ன அர்த்தம்? முட்செடி தானே, ஸ்வீட் பிரயர். இந்த பிரயர்ஸோட டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப அருமையா இருக்குங்க, ரைட். ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். பியூட்டிஃபுல், லேடி லைக், ரொமான்டிக், பிளசன்ட், ரைட். என்ன சொல்றாங்க? பிரெஞ்சு, அந்த அம்மா பேசுற பிரெஞ்சு. ஏன்னா அந்த டைம்ல ரிலீஜியஸ் ஆட்களோட லாங்குவேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா லாட்டினும் பிரெஞ்சும் தான், ரைட். பிரெஞ்சு எப்படி ஃபேஷனபிளா இருக்கும் அப்படின்னா அந்த அந்த ஸ்ட்ராட்ஃபோர்ட், ரைட், அந்த அந்த ஸ்கூல்ல எப்படி மாடர்ன் ஆக்சென்ட்ல பேசுவாங்களோ அந்த மாதிரி இருக்கும். டேபிள் மேனர்ஸ் பயங்கரமா, ரைட். அப்படிதான் என்ன பண்றாரு, ஆட்களை வந்து அந்த எந்த எஸ்ட்ரீட்ல வைக்கணுமோ, எந்த அந்த 3 கிளாசிபிகேஷன்ல எந்த கிளாசிபிகேஷன்ல வைக்கணுமோ அங்க வைக்கிறாரு. டேபிள் மேனர்ஸ் பயங்கரமா இருக்குமா. ஒரு சாப்பாடு சிந்தாதான், ரைட். கை ஒரு சாஸ்ல வைக்கிறோம் அப்படின்னா, அந்த சாஸ்ல வைக்கிறோம் அப்படின்னா அந்த அளவு இருக்குல்ல, நம்ம சொல்லுவோம் கையில வந்து உள்ளங்கையில வந்து சோறு வரக்கூடாதுன்னு, ரைட். சாப்பாடு வரக்கூடாது, பருக்க வரக்கூடாது. அந்த அளவுக்கு என்ன சொல்றாங்க, ரொம்ப ஃபைன் டேபிள் மேனர்ஸ். சீக்ரெட்லி அமோரஸ், கொஞ்சம் உள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஒரு லவ் இருக்கு, ரைட். அண்ட் அந்த ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, அதுல அவங்க வந்து ஒரு ரோசரி வச்சிருக்காங்க, ஜபமாலை, ரைட். ஒரு கோரல் ரோசரி வச்சிருக்காங்க. அண்ட் அ ப்ரூச், அதுல வந்து ஏ அப்படிங்கிற ஒரு லெட்டர் இருக்கு. ஏ அப்படின்னா என்ன அப்படின்னா அமர் வின்சென்ட் ஓம்னி, ரைட். அமோர் வின்சென்ட் ஓம்னியானா என்ன அப்படின்னா இதை பத்தி ஒரு ஒன் வேர்ட் நமக்கு தெரியும். முதல்ல என்ன லாங்குவேஜ்? லாட்டின். மறந்துட வேண்டாம், இது என்னதுன்னு பாருங்க, லாட்டின். அப்படின்னா லவ் கான்குவர்ஸ் ஆல், அமர், ரைட். லாட்டின், ஓகேவா. அது வந்து ஒரு லாட்டின் ஃப்ரேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, லவ் கான்குவர்ஸ் ஆல், ரைட். அண்ட் ஹேட் வித் யுவர் ஃபியூ ஸ்மால் டாக்ஸ், ரைட். ஒரு கொஞ்சம் நாய், ரைட். ஏன்னா கொஞ்சம் என்ன அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கருணையோட இருக்கிறோம், ரொம்ப கருணையோட இருக்கிறோம், ரைட். டெண்டர் ஹார்ட்டட். அடுத்த பாயிண்ட் பாருங்க, ரைட். யாராவது ஒருத்தங்க அவங்களுக்கு அந்த யாராவது ஒரு ஆள் ஒரு ஒரு நாய், ஒரு ஏதோ ஒரு மிருகம் இறந்துருச்சுன்னா கூட ரொம்ப மனசு உடைஞ்சு போற ஆட்கள், ரைட். நல்ல பாட்டு பாடுறவங்க, சென்ட் லாய் அந்த ஆர்டர்ல வர்றவங்க, ரைட். அந்த ஆர்டர், அந்த அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த திருச்சபையா, ரைட். எனக்கு கரெக்டா அந்த டெக்னிக்கல் டேர்ம் சொல்ல வரல. அண்ட் அக்கமடேட், அந்த லாஸ்ட் பாயிண்ட், ஐம் சோ சாரி, மிஸ் ஆயிட்டு, எழுதிக்கோங்க. இவங்க கூட யார் வர்றா அப்படின்னா ஒரு 3 பிரீஸ்டும் ஒரு நன்னும் வருவாங்க. 3 பிரீஸ்ட், சரியா, மேல், சரியா. 3 பிரீஸ்டும் ஒரு நன்னும் வருவாங்க, சரியா. என்யூ நன், ரைட். அவங்களோட சேர்ந்து தான் பிரேயரை சொல்லுவாங்க. அடுத்து மங்க், a manly man to be an about able, ரைட். அபவுட் அப்படின்னா மடம், சாமியார் மடம். சாமியார் மடத்துல இருக்கக்கூடிய ஒரு சரியான ஆள். டிஸ்கிரிப்ஷன் யார் சொல்ற? சார்ல்ஸோட ஓன் டிஸ்கிரிப்ஷன் கேட்பாங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன் யாரோடது, விச் மீன்ஸ் யாருக்கு உள்ளது, ரைட். யார் சார்ந்தது, யாரை பத்தி சொல்றாரு சார்ல்ஸ், ஓகேவா. அப்படிதான் கேட்பாங்க. த மங்க் தான் என்ன சொல்றாரு, ஏ மேன்லி மேன், ஒரு அபோட்டுக்கு ஏத்த மடத்து, சாமியார் மடத்துக்கு ஏத்த ஒரு ஆள்பான். இவனும் பிரீஸ்ட் தான், மங்க். டிஸ்கிரிப்ஷனை பாருங்க, ஷைனி பால்ட் ஹெட் ஃபேஸ், ரைட். யாரோட கம்பேர் பண்றாங்க? பிரேயரஸோட கம்பேர் பண்றாங்க மங்க, பிரேயரஸோட. ஏன்னா இது 2 பேருக்குமே ரிலிஜியஸ் அஃபெக்ஷன், ரைட். அண்ட் இவர் எப்படின்னு பாருங்களேன், டிஸ்கிரிப்ஷன் எஸ் லேசா பாத்துருவோமா. ஐஸ் எப்படி இருக்கு? பிரைட் அண்ட் ரோல்டு இன் ஹிஸ் ஹெட், குண்டு கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப முட்டை கண்ணு, ரைட். அண்ட் ஸ்கானர் ஆஃப் புக்ஸ். ஸ்கானர் ஆஃப் அப்படின்னா அவருக்கு இந்த விஷயங்கள்ல வந்து பெருசா ஈடுபாடு இல்லை, பிரீஸ்ட் தான். பட் என்ன அப்படின்னா ஒரு ஐடியல் பிரீஸ்ட் அவர் இல்லை. புக்ஸை பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல, அந்த அவரோட டெய்லி ரொட்டீனை, ஸ்டடியிங், ஃபாஸ்டிங், ரைட், ப்ரேயர், இதெல்லாம் அவர் பெருசா அவர் ஃபோக்கஸ் பண்ணல.
சரியா? ஒரு மங்க் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அவர் இல்லை. என்ன சொல்றாரு? தட் மங்க் அவுட் ஆஃப் ஹிஸ் கிளாஸ்டர் இஸ் லைக் அ ஃபிஷ் அவுட் ஆஃப் அ வாட்டர். அண்ட் எஸ், அந்த சென்ட் பெனடிக்ட் ரைட், சென்ட் மௌரிஸ் இவங்களோட சரியா அந்த அந்த திருச்சபை ரைட், அதோட இதெல்லாம் அவர் பெருசா ஃபாலோ பண்ணல. அண்ட் அவருக்கு அப்போ என்னதான் பிடிக்குன்னு பாருங்களேன். லவ் ஹண்டிங் ரைட், ஃபுல் பிளட்டட் ஹார்சஸ், குட் ஃபுட், எஸ்பெஷலி ஸ்வான். என்னது பிடிக்குமா? சிக்கன்லாம் இல்லை, ஸ்வானுக்கு போயிட்டாரு. அண்ட் ஃபைன் க்ளோத்ஸ் ரைட். ஒரு ப்ரீஸ்ட் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும், இவர் எப்படி இருக்காருன்னு பாருங்க. அதனால பட் இவர் என்ன எங்க வச்சிருக்காரு? அப்பர் ஸ்டேட்ல வச்சிருக்காரு. அப்பர் ரைட். அப்பர்ல என்னது கொஞ்சம் அந்த ஹை கிளாஸ்ல கொஞ்சம் எலைட்டான ஆள் இவர் மங்க். அடுத்து ஃப்ரையர். ஃப்ரையரும் கிட்டத்தட்ட என்னதுதான் ஒரு ஒரு ரிலீஜியஸ் ஒரு பர்சன் தான். பாயிண்டே பாருங்களேன், வேண்டன், பொறுப்பு இல்லாத. சரியா? எந்த எந்த விதமான ஒரு பொறுப்போ பாத்துக்கலாம், அசால்ட் ரைட். வேண்டன் அண்ட் மேரி கேரக்டரே இப்படிதான், சந்தோஷமா இருப்பான். பிலாங் டு த மென்டிகண்ட் ஆர்டர். மென்டிகண்ட் ஆர்டர் அப்படின்னா அவங்க சாப்பிடுறது எப்படிதான் சாப்பிடணும், அவங்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது ரைட். எந்த அளவுக்கு ப்ரீச் பண்ணணும் அப்படின்னா ப்ரீச் பண்ணணும், சாப்பாட்டுக்கே பெக்கிங் தான் பண்ணணும். பட் இவர் அப்படிலாம் இல்லை. இவர் அதுக்கு எல்லாம் நேர் ஆப்போசிட்டா இருக்காரு. அந்த பாயிண்ட பாருங்க. ஒரு ஒரு இவர் ஒரு ஒரு ப்ரீஸ்ட் ரைட், மென்டிகண்ட் ஆர்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரீஸ்ட். இவருக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? பெக்கர்ஸ், லெப்பர்ஸ் ரைட், லெப்ரஸில பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்காக தான் இவர் இருக்கணும். ஆனா இவருக்கு யார தெரியுது? பார்மேட்ஸ், ஓனர்ஸ், டிராவலிங் ஓனர்ஸ். அங்கதான் அவங்க ரொம்ப நாள் உட்காடுறாரு. குட் சிங்கர், வாசிக்க தெரிஞ்ச இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னா ஃபிடில். ஃபிடில் நல்லா வாசிக்க தெரியும். வர்ற டொனேஷன் எல்லாம் சுருட்டுறாரு. சரியா? இதுதான் அவரோட கேரக்டர் ரைட். அவரோட நேம் லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, ஹியூபர்ட். ஹியூபர்ட் வாஸ் இஸ் நேம். அவரோட நேம் என்னன்னு பாருங்க, ஹியூபர்ட் ரைட். கேட்பாங்க ஃப்ரையரோட நேம் என்ன, இல்ல அப்படின்னா 4 பேர் மங்க், ஃப்ரையர், வேற அந்த பார்சன், ப்ளோமன் கொடுத்துட்டு இதுல ஹியூபர்ட் யாருன்னு கேட்பாங்க, குழப்பிடுவாங்க. சரியா? இந்த நேம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பார்த்து வச்சுக்கோங்க. ஹியூபர்ட் அப்படிங்கிறது அவரோட நேம் ரைட். அடுத்து மிச்சம் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, லிஸ் இஸ் அன் அஃபெக்டட் மேனர் ஸோ தட் இஸ் இங்கிலீஷ் மைட் சவுண்ட் ஸ்வீட் ரைட். நமக்கு அவ்வளோ டீட்டெயிலெலாம் வேண்டாம். அண்ட் எஸ், அந்த எஸ் சொல்ல தேர்ட் பாயிண்ட் பாருங்களேன். ஹிஸ் பேக் இஸ் ஃபுல் ஆஃப் பின்ஸ் அண்ட் நைவ்ஸ் ரைட், விச் ஹி கேவ் டு யங் வைஃப்ஸ் டு வின் தயர் ஃபேவர். அப்போ பேக்ல என்ன இருக்கணும் ஆக்சுவலி ரைட்? ஒரு 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 ப்ரீஸ் அப்படிங்கும்போது என்ன இருக்கும்? ஆனால் இவர் பேக்ல என்ன இருக்கு? பின்ஸ் அண்ட் நைவ்ஸ் ரைட். அங்க இருக்கிற அந்த சின்ன பொண்ணுங்கள்ட்ட கொடுத்து என்ன பண்றாரு ரைட், கொஞ்சம் செடியூஸ் பண்ற மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்கு. அடுத்து பாருங்க, ஷாசரோட மாஸ்டர் பீஸ் இன் கேரக்டர் டிராயிங் கேட்பாங்க ரைட். இருக்கிற கேரக்டர்ல இந்த மாஸ்டர் பீஸ் இன் கேரக்டர் டிராயிங் யாரோடது, எந்த கேரக்டர்ல வருது? பாடனர். ஓகேவா? ரைட். அண்ட் இவரோட விஷயம் சொல்லணும் அப்படின்னா, குட் ஸ்டோரி டெல்லர், நல்ல பாட்டு படிக்கிற ஆட்கள். சரியா? இதெல்லாம் இந்த பாட்டு படிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட வருது. அதனால இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா வைக்க வேண்டாம். சரியா? ஒரு சில விஷயங்கள் யூனிக்கா இருக்கும், அதை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரைட். அண்ட் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு? ஹேஸ் லாங் கிரீசி எல்லோ ஹேர், பியர்லெஸ், ப்ராபபிளி ஹோமோசெக்சுவல் ரைட். அவ்வளோ டீப்பாலாம் வேண்டாம். வேலட் எப்படி இருக்கு? ஃபுல் ஆஃப் ஃபேக் பாடன்ஸ் ரைட், ஃபேக் பாடன்ஸ் ரைட். இது ஹிஸ்டரி நமக்கு ஓரளவு நம்ம ஹிஸ்டரிக்குள்ள போனோம் அப்படின்னா தெரியும் இந்த ஃபேக் பாடன்ஸோட விளைவு எப்படி மோசமா இருந்துச்சு அப்படின்னு. கம் ஃப்ரம் ரோம் ஆல் ஹார்ட். எப்படி டிஸ்கிரிப்ஷன் சொல்றாரு? கம் ஃப்ரம் எங்க இருந்து வர்றாரு? ரோம், ஆல் ஹார்ட் ரைட். ஸோ அது மீனிங் பாருங்களேன். இந்த மெடிவல் டைம்ஸ் ஃபேக் pardons or indulgence were issued from the Catholic Church, which sinners brought from the corrupt clergy. அதாவது நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அங்க போய் என்ன பண்ணிக்கலாம்? பாடன், இந்த ஃபேக் பாடன் காசு கொடுத்தோம் அப்படின்னா பாடன் கொடுத்துருவாங்க, அந்த சீட்டு கொடுத்துருவாங்க. தமிழ்ல படிச்சிருக்கோம்ல, பாவம் மன்னிப்பு சீட்டுன்னு சொல்லி அதே கான்செப்ட் தான். அப்ப அங்க என்ன, பாவம் மன்னிக்கப்பட்டது ரைட். அவ்வளவுதான், முடிஞ்சு. கொலையே பண்ணிட்டு உள்ள போனாலும் அந்த காசு கொடுத்தோம்னா சரியே ரைட். இப்படிதான் இருக்கும் ரைட். அடுத்து கலெக்ஷன் ஆஃப் ரிலிக்ஸ் நிறைய. அவரோட பில்லோ கேஸ்ல பாருங்க, விச் ஹி அசர்ட்ஸ் இஸ் அவர் லேடிஸ் வெயில் ரைட். அது போக அவர் ஒரு ஷீப் போன் ஒன்று வச்சிருக்காரு. சரியா? என்ன சொல்றாரு? அதுக்கு நிறைய ஹீலிங் பவர் இருக்குன்னு சொல்லி. ஒன்றும் இல்லை, ஆட்களை ஏமாத்துறதுதான் ரைட். அதுதான் அவரோட பொழப்பையும் சாசரே சொல்றாரு இந்த பாடனை. அடுத்து அவரோட கம்பேனியன் யாருன்னு பாருங்க, இந்த சம்மனன். இவன் கொஞ்சம் கெட்ட கேரக்டர். சரியா? அந்த லீச்சரஸ்னு ஒரு கேரக்டர் வருது பாத்தீங்களா ரைட், கொஞ்சம் கெட்டாலாம்.
டிஸ்ஆனஸ்ட் அண்ட் ஹார்ட் அண்ட் வேண்டன் அஸ் ஸ்பேரோ. சரியா, இது இவனெல்லாம் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல, பட் டிஸ்கிரிப்ஷன் வரதுனால கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ஹார்ட் அண்ட் வேண்டன் அஸ் ஸ்பேரோ. ஸ்பேரோ சம்மனர் ஸ்பேரோன்னு வச்சுக்கோங்க. சில்ட்ரன் எல்லாமே அவன் மூஞ்சி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா பிம்பிள்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும், ரெட் ஃபேஸா. ஏற்கனவே அவங்க ஒயிட்டா தான் இருப்பாங்க, இதுல பிம்பிள் வந்துச்சு அப்படின்னா இன்னும் எப்படி இருப்பாங்க, ரெட் கலர்ல இருப்பாங்க. ரைட், ஸோ சில்ட்ரன்ஸ் எல்லாம் பயப்படுற மாதிரி. அண்ட் அவனுக்கு பிடிச்சதை பாருங்களேன், கார்லிக், ஆனியன், இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி காட்டமான ஃபுட்டு. ரைட், இதுதான் அவன் சாப்பிட்றான், நிறைய குடிக்கிறான். தெரிஞ்ச லாட்டின், அவனுக்கு லாட்டின்லாம் தெரியாது, ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் 2-3 ஃப்ரேசஸ், அதை உருட்டி என்ன பண்றான், தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறான். ரைட், நிறைய என்ன பண்றான், லஞ்சம் வாங்குறான். ரைட், அப்ப இந்த 4 ரிலீஜியஸ் ஆட்களை பார்த்துருக்கோம் அப்படிதானே. 4ல ஒருத்தன் கூட உருப்படியில. ரைட், இப்போ ப்ரேயர்ஸ் பார்த்தோம், ஓகே, இப்போ நம்ம அவங்கள கூட விட்டுருவோமே. ரைட், எக்லாண்டைனை கூட விட்டுருவோமே. மங்க்னு ஒருத்தன் பார்த்தோம், ப்ரேயர் பார்த்தோம், பாடனர், சம்மனர், ஒருத்தனும் உருப்படி, ஒரு வேலை உருப்படி. had control over the young people of his diocese. எல்லாம் அப்படிதான், சரியா, கண்ட்ரோல், அத்தாரிட்டி. ஆனா இதெல்லாம் உடைக்கிற மாதிரி இங்க ஒருத்தர் வர்றாரு. யாருன்னு பாருங்க, the parson, ஐடியல் பிரீஸ்ட், ஐடியல் பாரிஷ் பிரீஸ்ட். உண்மையிலே ஒரு பிரீஸ்ட் எப்படி இருக்கணுமோ அப்படி சொல்றாரு. தாட் ஒன்லி ஹோலி தாட்ஸ் அண்ட் டிட் ஒன்லி குட் டீட்ஸ். நல்லதே நினைக்கிறாரு, நல்லதே பண்றாரு. ஒரு ஐடியல் பிரீஸ்ட் யாரு, பார்சன். pious and devoted to his duty, எல்லாம் குவாலிட்டிஸ் தான். he was very gentle, diligent, right. அடுத்து always patient in the face of adversity, right. அந்த குவாலிட்டி எல்லாமே பாருங்களேன். did not look down for the parishioners for not donating money for them the little he had, he gave them the little he had, right. அப்போ என்ன இருக்கோ சரியா, அதை வச்சு மற்றவங்களை மாதிரி என்ன பண்ணல, பிரைப் வாங்கி டொனேஷனை சுருட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணல. preached only what he practices. பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்க போல, லண்டனுக்குலாம் போகாம ஊருக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன திருச்சபையில அவர் பார்த்துக்கு என்ன பண்றாரு, தெரிஞ்சதை ப்ராக்டிஸ் பண்ணி நல்லதே பண்ணி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு ஐடியல் பிரீஸ்ட்ங்க, அவ்வளவுதான். was a, yes, கடைசியில பாருங்க, was a simple shepherd who wanted to save the souls of his sheep, right. Okay, always asked himself, if gold rust, what would iron do? தங்கமே சரியா துருப்பிடிச்சிருச்சுன்னா இரும்பு எங்க போகும், ரைட். ஒரு அடிக்கடி கேட்கிறேன், சரியா, தங்கமே துருப்பிடிச்சிருச்சு, இரும்பு என்ன போகும், ரைட். பார்சன். இந்த லாஸ்ட் பாயிண்ட்ங்க நான் கொஞ்சம் மாத்தி வச்சுட்டேன், நான் இப்பதான் பாக்குறேன். கிளர்க், சரியா, இந்த பாயிண்ட் எங்க வரும் அப்படின்னா கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்போர்ட்ல வரும், ரைட். நம்ம இதை பார்த்துருவோம், ஏன்னா அடுத்த அவர் தான் பார்க்க போறோம். கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்போர்டோட டேல், சரியா, யாருக்கு ரிப்ளை பண்றாங்க அப்படின்னா ஒய்ஃப் ஆஃப் பாத் டேலுக்கு ஒரு ரிப்ளை வாங்க. ஏன்னா அவ என்ன அப்படின்னா ஒரு திமிரு பிடிச்சவர், ரைட், ஒழுக்கம் இல்லாத ஒரு ஆள். அவளோட டேல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா அதுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஒரு டேல் கொடுக்குறாரு. யாரு, பேஷண்ட் ஒய்ஃப், யாரு, கிரிசல்டா, சரியா, கிரிசல்டா, ரைட். அப்போ கிளர்க், ஆக்ஸ்போர்ட் கிளர்க்கோட டேல் யாரை பத்தினது அப்படின்னா கிரிசல்டா பத்தினது, ரைட். இங்க வந்துருச்சு பாருங்க, இங்க உள்ள பாயிண்ட் அங்க போயிடுச்சு. த கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்போர்ட், நியூட்ரல் போர்ட்ரேல், பெருசாகவும் சொல்லல கம்மியாகவும் சொல்லல, ரைட். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னதுதான், படிக்கிற ஒரு ஆள் தான். ஸ்டடி ஆஃப் பிலாசபி, லாஜிக், நேற்றுலாம் பார்த்தோம்ல அந்த டீப் ரேஷனல் திங்க், ரைட், அந்த கேட்டகரி. அவரும் சரி, அவர் வச்சிருக்க ஹார்ஸும் சரி, எப்படி இருக்கு, மெலிஞ்சு போயிடாரு. ஏன், இருக்கிற காசை ஃபுல்லா என்ன பண்றாரு, புக்கா வாங்கி படிக்கிறாரு. ஹி வாஸ் வெரி புவர், ரைட். அந்த கிளாத்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் என்னதான் த்ரெட் பேக், ரைட், இத்து போச்சு, ட்ரெஸ்ஸே என்னது இத்து போச்சு, ரைட். அண்ட் அவர் பார்த்தோம் ஹி வுட் ஓன் 20 புக்ஸ். அந்த டைம்ல 20 புக்ஸ் அப்படிங்கிறது பெரிய ட்ரெஷர். ஏன்னா அப்பதான் என்ன ஆகுது, புக்ஸ் வந்து ஆட்கள் எழுதிதான் கொடுப்பாங்க, கரெக்டா, ரைட். அப்ப ஒரு புக்கை எழுதுறதுங்கிறது வந்து ரொம்ப டீடியஸான டாஸ்க். 1-2 இருக்கிறதே பெரிய விஷயம், இவற்றை 20 புக் இருக்கு. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லை என்ன சர்க்கிள் இருந்து எப்படி மணின்னு ஒன்று வந்துச்சுன்னா புக்ஸ்ல தான் ஸ்பெண்ட் பண்றாரு. அண்ட் ஹி வாஸ் வெரி ஈகர் டு லேர்ன் அண்ட் டீச். நல்ல ப்ரேயர் பண்றாரு, ரைட். ரொம்ப பொலைட்டான ஆள் தான், படிச்சவருங்கிறதுனால எப்போ பேசணுமோ அப்பதான் பேசுறாரு, ரைட். அடுத்து இவரோட அந்த டேல், சரியா, கிரிசல்டா, ஓகேவா, அதை மறந்துட வேண்டாம். ஒய்ஃப் ஆஃப் பாத்தோட ரிப்ளை. அடுத்து மெர்ச்சன்ட், வெல்தி பிசினஸ் மேன், நல்ல மல்டி கலர்டு கிளாத்ஸ், பணக்காரன்ல ஜிகு ஜிகுன்னு போட்டு வாரான். ஒரு ஹேட் ஒன்று வச்சிருக்கான், ஹேட் ஃப்ரம் ஹாலாண்ட், டச், சரியா, இன்னைக்கு நம்ம சொல்றோம் டச், ரைட்.
எஸ், மேட் ஷுர் எவ்ரி ஒன் நியூ ஹவு வெல்தி அண்ட் சக்சஸ்ஃபுல் இஸ். எப்படி அந்த அப்பியரன்ஸை வச்சு அவர் பெரிய பணக்காரன், ரைட்? அந்த அப்பியரன்ஸை வச்சே சொல்ற மாதிரி நியூலி அண்ட் அன்ஹாப்பிலி மேரிட், பர்சனல் லைஃப் அந்த அளவுக்கு சரியா. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ரைட்? இது ரொம்ப ஸ்பெஷல் யூனிக்கான பாயிண்ட். நேரேட்டர் வந்து ரெக்ரெட் பண்றாரு. எதுக்கு? ஐயோ என் பேரை நான் மறந்துட்டேன், மர்ச்சனோட பேர் சொல்லலை, அதை வந்து அவர் சொல்லாமலே ஏற்றுக்கலாம். பட் என்ன சொல்றாரு? ஐயோ அவன் பேர் என்னன்னு நான் மறந்துட்டேனே, ரைட்? ரெக்ரெட் பண்றாரு. சரியா? ஸோ மெர்ச்சன்ட். அடுத்து மேன் ஆஃப் லா, த சர்ஜென்ட் ஆஃப் லா. ஸோ லா படிச்ச ஒரு ஆள், வைஸ் அண்ட் ஸ்லைட்லி சஸ்பீஷியஸ் ஆஃப் எவ்ரிதிங். எல்லாத்துக்கு மேலேயும் சந்தேகப்படுவோம், ஆனால் வைஸானவங்க, ரைட்? ரொம்ப ரொம்ப அந்த அந்த இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை, ரைட்? வேஸ்ட் நாலேஜ் ஆஃப் லா, ரொம்ப வருஷமா லாயரா இருக்காரு. கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன், வில்லியம் த கான்குரர் டைம், வில்லியம் த கான்குரர் 1066, ரைட்? அந்த டைம்ல, ரைட்? வில்லியம் த கான்குரர் டைம்ல இருந்து நடந்த எல்லா ஜட்ஜ்மெண்டோட, சரியா, அந்த ஸ்டாச்சு அந்த லா எல்லாமே அது தெரியும். எல்லா ஜட்ஜ் எல்லா ஆர்டருமே இவருக்கு தெளிவா தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப என்னது, அந்த அந்த லா இந்த ஃபீல்ட்ல ஊறி போன ஒரு ஆள். இருக்கிற காசை வச்சு லேண்டா வாங்கி போடுறாரு, ரைட்? அண்ட் பாக்குறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா வழக்கமா இருக்கிறத அவர் பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது. ஓகேவா? அண்ட் எஸ், மேன் ஆஃப் லா முடிச்சிட்டோம். அடுத்து தென் த ஃப்ராங்க்லின், ரைட்? இவரோட டேல் கொஞ்சம் முக்கியங்க. பிரிட்டானிட்டி லாஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியாது, லாஸ்ட் பாயிண்ட், ரைட்? த ஃப்ராங்க்லின் டேல் இஸ் அ பிரிட்டோன்லே, பிரிட்டனிட்டி, ரைட்? பிரிட்டன் ஒன்றும் இல்லை, பிரிட்டன் தான், ரைட்? நீங்க அப்படியோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ராங்க்லின் லா, மேன் ஆஃப் லாவோட கம்பெனியன். மேன் ஆஃப் லா வந்து லா, ரைட்? அதுல கொஞ்சம் இவர் வந்து ஜென்ரலி ரொம்ப பணக்காரன், ஜென்டில்மேன் ஃபார்மர், வெல்தி ஜென்டில்மேன் ஃபார்மர். அண்ட் அவரோட பியர்டு எப்படி இருக்குன்னு பாருங்க, டைசி மாதிரி வெள்ளை கலர்ல டைசி, ரைட்? ஆஸ் ஒயிட் ஆஸ் அ டைசி. அண்ட் அவரோட ஃபுட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன், ஒயின் வித் பீசஸ் ஆஃப் பிரெட் ஆர் கேக். அதுல முக்கிய காலையில சாப்பிடுவாங்க, அதான் அவரோட காலையில சாப்பாடு. பெரிய பணக்காரன், ரொம்ப ஜாலியா இருக்காரு. அதனால அவர் என்ன சொல்றாங்க, சன் ஆஃப் எபிக்யூரஸ் சொல்றாங்க. கேட்பாங்க, யாரு சன் ஆஃப் எபிக்யூரஸ்? பிராங்க்லின். பிராங்க்லினோட டேல் என்ன? டேல் ஆஃப் பிரிட்டன், சரியா? பிரிட்டன் டேல், பிரிட்டனி டேல். அண்ட் இஸ் கம்பேர் டு சென்ட் ஜூலியன் இன் இஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி, ரைட்? அந்த அளவு கம்பேர் பண்றாங்க. அண்ட் ஸ்பீக்ல பார்த்தோம் அப்படின்னா மீட், ஒயின் எக்கச்சக்கமா இருக்கு, ரைட்? அதே மாதிரி ஏவியரி இல்லை அப்படின்னா ஃபிஷ், அதெல்லாம் போட்டு நிறைய வச்சிருக்காங்க. வீடே ஒரு தோட்டம் மாதிரி இருக்கு. அப்படின்னா அன்னைக்கு குக்கு செத்தான், சோழி முடிஞ்சு. அண்ட் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சாப்பிட்றாரு. ஊர்லயும் பல முக்கியமான பதவிகள் வகிக்கிறார். ஷெரீஃபா இருக்கட்டும், லீகல் ஆடிட்டரா இருக்கட்டும், ரைட்? முக்கியமான பதவிகள் வகிக்கிறாரு. எல்லா முக்கியமான மீட்டிங்லையும் அவர் தான் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறார். முடிவு எடுக்கிற அந்த டிசைடிங் அத்தாரிட்டி அவர்கிட்ட தான் இருக்கு. சரி, அப்போ ஃப்ராங்க்லின் நமக்கு தெரியும், ஒரு கிராமத்துல இருந்து வர்ற ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி, ஒரு நாட்டாம மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏன்னா நாட்டாமைக்கு தான் லேண்ட், ஃபுல்லா லேண்ட் இருக்கும், ரைட்? அந்த மாதிரி 5 கிளிட்ஸ்மேன். அந்த கிளிட்ஸ்மேன் யாரெல்லாம்னு பார்ப்போம், ரைட்? இவங்க புதுசா பணக்காரங்களா இருக்காங்க, ரைட்? அர்பன் மிடில் கிளாஸ். ஹேபர் டேஷர், கார்பெண்டர், வீவர், டையர், டாப்பஸ்ட்ரி மேக்கர். சரி, அந்த 5 பேர், இந்த 5 பேர் சேர்ந்து தான் மொத்தமா நம்ம என்ன சொல்றோம், 5 கில்ட்ஸ்மேன் அப்படிங்கிறோம், ரைட்? ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா புது பணக்காரங்க இல்ல, ரைட்? அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அவங்க ஒய்ஃப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பொசிஷன், அந்த மேடம், ஏன்னா கொஞ்சம் பணக்காரங்களா இருந்தாதான், அந்த ரிச் இருந்தாதான் நம்ம மேடம் அப்படின்னு, ரைட்? அந்த பொசிஷனுக்கு ரொம்ப பிரியப்பட்டு வந்திருக்காங்க. இவங்க கூட வந்தது யாரு அப்படின்னா குக், சரியா? ரோஜர் குக், ரைட்? அடுத்து டாக்டர். எல்லாருமே அந்தந்த ஃபீல்டுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸலன்ஸா தான் இருப்பாங்க. லா, மேன் ஆஃப் லாவா இருக்கட்டும், இல்ல இந்த 5 கிளிட்ஸ்மேனா இருக்கட்டும், கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்போர்டா இருக்கட்டும், ரைட்? அடுத்து ஏன் நம்ம ஃப்ராங்க்லின், ரைட்? சன் ஆஃப் எபிக்யூரஸ், அவரு கூட பணக்காரர் தான். இந்த பிசிஷியன் பாருங்களேன், டாக்டர் ஆஃப் பிசிக்ஸ், எக்ஸ்ட்ரீம்லி குட் அட் ப்ரொஃபஷன். அவருக்கு மெடிசன் மட்டும் இல்லை, கேட்பாங்கன்னா இவருக்கு மெடிசன் போக இன்னொரு என்ன சப்ஜெக்ட் தெரியும்னு கேட்பாங்க. இப்படிதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. என்னது? அஸ்ட்ரானமி. ஒரு டிசிஷன் எங்க இருந்து வருது, அது எப்படி டெவலப் ஆகுது, ரைட்? அது எப்படி மியூட்டேட் ஆகுது, அது எப்படி குணப்படுத்தும், எல்லாமே அவருக்கு தெரியும். ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா டயட்ல தான் சாப்பிடுவோம், ஏன்னா ஒரு டாக்டர் இல்லையா, ரைட்? நிறைய கோல்டு சேவ் பண்றாரு. அண்ட் என்ன சொல்றாரு, 2 விஷயம், கோல்டு இன் பிசிக்ஸ் கார்டியல் திங். ஏன்னா கோல்டு வந்து ரொம்ப ஆட் பண்றாரு, ரொம்ப அவரோட சேவிங்ஸ் நிறைய எடுக்கிறாரு. ஏன்னா அந்த காலத்துல
கோல்டை வந்து மெடிசன் யூஸ் பண்ணாரு. இன்னொன்று பணத்து மேல இருக்கிற பேரஸ், ரைட். அண்ட் ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைட் ரெட் அண்ட் ப்ளூ கவுன் மேட் ஆஃப் த ஃபைனஸ்ட் சில்க். என்ன காம்பினேஷனே தெரியல. பிரைட் ரெட் ப்ளூ கவுன், ரைட், போட்டிருக்காரு. ரைட். ஸோ வி ஆர் அபவுட் டு கம்ப்ளீட். அவ்வளோதான், ஒரு 3 ஸ்லைடு தான் இருக்கு. ஸோ ஒய்ஃப் ஆஃப் பேத், ஸோ ஒய்ஃப் ஆஃப் பேத் ஆர் ஒய்ஃப் ஆஃப் பாத், ரைட். ஸோ ஒய்ஃப் ஆஃப் பாத்னு வச்சுக்கிடுவோமா. கேப் டூத், சைன் ஆஃப் போல்ட்னஸ், கிளட்டனி, ரைட். அண்ட் டெஃப் இன் 1 year. ஏன்னா ப்ரீவியஸ் ஹஸ்பண்ட்ல ஒருத்தன், சரியா, மொத்தம் எத்தனை ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் 5 ஹஸ்பண்ட் அடுத்தடுத்து, சரியா. அதுல ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், சொட்டு சேர்த்து அடிச்சுட்டான், அதுல டெஃப் ஆயிட்டான், ரைட். எக்ஸ்பென்சிவ் கிளாத்ஸ், பணக்காரிங்களா, ரைட். கிளாத்ஸ்க்குலாம் பஞ்சமே இல்லை. கர்ச்சிஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹை குவாலிட்டி ஃபேப்ரிக், ரைட். அது எல்லாமே ஓகே. அண்ட் இந்த பாத், இந்த மேடம் சாதாரண ஆள் கிடையாது. என்ன சொல்றாங்க பாருங்க, கிளாத் மேக்கிங், ரைட். ஷி வாஸ் ஹெர்செல்ஃப் அண்ட் எக்ஸ்பர்ட் இன் வீவிங் எம்ப்ராய்டரி. யூரோப்ல இருக்கிற ரொம்ப ஃபைனஸ்ட் எம்ப்ராய்டர்ஸ்ல இவங்களும் ஒருத்தாங்க, ஓகேவா. அண்ட் லிவ்ட் அன் ஹானரபிள் லைஃப். அது வரைக்கும் ஒரு 5 கல்யாணம் நடந்திருக்கு. இப்போ 6வது வெயிட் பண்றாங்க. முன்னாடி உள்ள வாழ்க்கையுமே கொஞ்சம் எப்படிதான் இருக்கு, கொஞ்சம் நிறைய லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பட் என்ன அப்படின்னா அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சார் சொல்லிட்டாரு. யாரு, எவரே சொல்லிட்டாரு, ரைட். போயிட்டே சொல்லிட்டாரு, அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். அண்ட் ஷி வாஸ் பிரிட்டன்ஷியஸ். எப்படி, சர்ச் ஏதாவது ஒரு டொனேஷன் கேட்குதுன்னா இவ தான் முதல் ஆளா கொடுப்பா. அதுக்கு முன்னாடி யாராவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொடுக்க மாட்டான், கொடுக்கவே மாட்டான், அது வேண்டாம், ரைட். அண்ட் ஒரு குதிரை வச்சிருக்காங்க, அந்த குதிரை மேல நல்லா போறாங்க. வேர்ல்ட்ல இன் 3 ways. என்னெல்லாம் பாருங்களேன். ஜெருசலேம் 3 தடவை போயிட்டு வந்திருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் லவ், வெல்தி, டிராவல் த வேர்ல்ட். 3 பெரிய விஷயம். என்னெல்லாம், லவ் எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்து வெல்தி, டிராவல் த வேர்ல்ட், அடுத்து ரீவ், ரைட். ஸோ ரீவோட நேம் என்னன்னு பாருங்க. நேம்ல இருந்து ஆரம்பிப்போம். ஆஸ்வர்ட், ரைட். ஆஸ்வர்ட். ரீவோட நேம் என்னன்னு பாருங்க, ஆஸ்வர்ட். கேம் ஃப்ரம் நார்ஃப்லாக், ரைட். எங்க இருந்து, பால்வெல் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து வர்றாரு, ரைட். பாக்குறதுக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா பிரீஸ்ட் மாதிரி தான் இருக்கு. கால் மட்டும் என்ன அப்படின்னா குச்சி மாதிரி இருக்கு, வாக்கிங் ஸ்டிக். அண்ட் 20 வருஷம் என்ன பண்றாரு அப்படின்னா எஸ்டேட்ஸை மேனேஜ் பண்றாரு. அதுலலாம் பயங்கர திறமைக்காரன் தான், ரைட். இந்த கிரானரின்னு சொல்லுவோம்ல, ரைட். அந்த எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ற விஷயம், ரைட். அந்த தானியங்கள்லாம் ஸ்டோர் பண்றது, அதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவன் அக்கௌண்ட்ஸை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. தலைவன் திருடுறான், திருடாம இல்ல, ஏகப்பட்ட இதெல்லாம் வேலைகள்லாம் நடக்குது. விளையாட்டுலாம் நிறைய விளையாட்டு பண்றான். ஆனா அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி பயங்கர ஆனா கச்சிதமா இருக்கும், எவன் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி வானத்தை பார்த்தே, சரி, அந்த சீசனை பார்த்தே ஹார்வெஸ்ட் எப்பா இப்போ காத்தடிக்கி மழை பெய்யாது, ரைட். அதெல்லாம் தெளிவா சொல்றாங்க. அதே மாதிரி அவன் கிட்ட வேலை பார்க்குற, சரி, ஆட்கள் யாராவது ஏமாத்துனாங்க அப்படின்னு ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிருவான், ரைட். ஒரு செகண்ட்ல. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் தெளிவா தெரியுதா சார்? ஸ்கிரீன் விசிபிளா தெரியுதா மேம்? எஸ், தேங்க்யூ. ரைட். ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் ரீவ், ரைட். ரைட். ஸோ அந்த ஹார்வெஸ்ட் எல்லாம் முன்னாடியே ஃபோர்டல் பண்ணி சொல்றது. அடுத்து அவங்க கிட்ட அந்த லேபரர்ஸ், ரைட். அவங்க எல்லாம் என்ன பண்ண, இவனை ஏமாத்தவே முடியாது, ரைட். இவனை அப்படி வெறுப்பாங்க, ஏன்னா என்ன வேணாலும் கண்டுபிடிச்சிருவான் தம்பி, ரைட். அண்ட் எஸ், he could make purchases better than his master. அண்ட் அவன்கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்களேன், சீக்கிரட்டாவே ஓன் பாண்ட்லாம் வச்சிருக்கான், ரைட். அந்த அளவுக்கு கொஞ்சம் திறமைக்காரன் தான். மாஸ்டரே ஏமாற்றி கொஞ்சம் கொஞ்சமா வெல்த்தி ஆகிக்கிட்டு இருக்கான். அண்ட் ஆல்சோ குட் கார்பெண்டர், ரைட். ஓகே. அண்ட் he has a horse named Scott, ரைட். இது மட்டும் நம்ம கொஞ்சம் ரீவ்ல பார்த்தா போதும். ஒய்ஃப் ஆஃப் பாத் அண்ட் அடுத்து ஷிப்மேன்,
ரைட். இன்னும் நமக்கு இந்த ஸ்லைடோட நமக்கு முடியுது. ஷிப்மேன், செயிலர். ஷிப் நேம் பார்த்துக்கோங்க, மேக்டலின். சரியா, பிளாக் பேர்ல் மாதிரி என்னது, மேக்டலின். இவனும் கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனுஷன்லாம் இல்லை. என்ன பண்றான்னு பாருங்களேன். ஸோ லிவ் இன் வெஸ்ட் கண்ட்ரி, ரைட். அண்ட் ட்ரெஸ்ஸை பாருங்களேன், ஒரு கவுன் ஒன்று போட்டிருக்கான், ஒரு டேகர் ஒன்று தொங்கிட்டு இருக்கு. அண்ட் ரொம்ப வெயிலில் அலைஞ்சதுனால ப்ரௌன் ஸ்கின் டோன் வந்து ப்ரௌனா மாறிட்டு, ரைட். அண்ட் ரொம்ப தூரம் செயிலர் அப்படிங்கிறதுனால நல்ல டிராவல் பண்ணியிருப்பான். அண்ட் அன்டவுட்லி சார்ஜர் என்ன சொல்லுவாருன்னு பாருங்களேன், அன்டவுட்லி ஹி வாஸ் அ ராஸ்கல். ஏன், ரெண்டு விஷயம். ஒன்று, ஷிப்ல வர ஒயின் எல்லாத்தையும் ஆட்டைய போடணும், நம்பர் ஒன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த பிரிசனர்ஸை கடல்ல போடணும். சரி, இப்போ என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் இந்த மாதிரி வேலைகள் நடக்கும், ரைட். ஒரு எமர்ஜென்சினாலுமே தப்பு தான் அப்படின்னு இல்லாம ஒரு ஃபன்னுக்காக கூட இந்த வேலை பண்ணுவாங்க. ஒரு ஷார்க் ஏதாவது போகுது, அந்த ஷார்க்கை இங்க வர வைக்கணும், ரைட். ஒரு சினாரியோ, ஒரு 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 கேவலமான ஒரு விஷயம் இதெல்லாம். ஒரு ஷார்க் அங்க போகுது, ரைட். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரிசனர் தூக்கி கடல்ல போட்டுருவாங்க. அப்போ அந்த ஷார்க் என்ன பண்ணும், இவனை தேடி வரும், அதை வேட்டையாடும், அதை பார்த்து ரசிக்கிறது, ரைட். இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க, ரைட். அண்ட் இவரும் ஒரு ஃபீல்டுல எக்ஸ்பர்ட் தான். அந்த மூனை வச்சு, டைடை வச்சு, கரண்ட்டை வச்சு, ஓகே. அந்த காலத்துல இப்போ தானே மிஷின்ஸ்லாம் வச்சிருக்கோம், ரைட். அப்போ எல்லாமே காத்து தானே, காற்றை வச்சு தானே வியாபாரம் பண்ணலாம், கடல்ல போவாங்க, ரைட். ஸோ அந்த விஷயங்கள்ல அவர் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் தான். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, he knew all the techniques of carpentry, ரைட். அடுத்து அவரோட அப்பியரன்ஸ் தான் இருக்கு. carried a fine guard in his arm, ஒரு ஸ்வாட் இருக்கு, ஷீல்டு இருக்கு, ரைட். அண்ட் he is a woodsman. யாரோட கம்பேர் பண்றாங்க, யோமான யாரோட கம்பேர் பண்றாங்கன்னு பாருங்க, ராபின் ஹுட்டோட கம்பேர் பண்றாங்க. ஃபைனலி மேன்ஸ்கம், காலேஜ் ஃபார் லாயர்ஸ்க்கு அங்க ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா நிறைய லாயர்ஸ் இவருக்கு பழக்கம், கிட்டத்தட்ட 30 மாஸ்டர்ஸ். இவர் ஏதாவது ஒரு பிரச்சனை, லீகலா ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த பக்கத்துல இருந்து ஏன் வருவானே தெரியாது, அந்த அளவுக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸை பிடிச்சி வச்சிருக்கு. ஆனாலும் இவர் என்ன பண்றாரு, எல்லாரும் ஏமாத்திட்டு இருப்பாரு, ரைட். அப்படிதான் மேரிஸ்டோட கேரக்டர் அப்படிதான், ரைட். ஸோ ஃபைனலி நம்ம ஹோஸ்ட் வந்துட்டோம். ஸோ மில்லர், ரைட். மில்லர், ஃப்ளோமேன், குக், ஹோஸ்ட், இதோட முடிஞ்சு, ரைட். ஸோ மில்லர் பார்ப்போமா. மில்லரோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்க, ஷார்ட் ஸ்டவுட் ஃபெல்லோ வித் பிக் மசில்ஸ் அண்ட் போன், ரைட். ஒரு ரெஸ்லர் எப்படி இருப்பானோ, சரி, ஆள் கட்டை தடியா, கை கால்லாம் கொஞ்சம் ரைட் பெருசா, ரைட். அப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, சரி, அப்படி ஒருத்தர் இருக்கான். அண்ட் ஹேட் அ முக்கியமான பாயிண்ட் பார்த்தா, எஸ், ராபின் வாஸ் இஸ் நேம். ஓகே, அவரோட நேம் என்னன்னு பாருங்க, ராபின், ரைட். அடுத்து இன்டிசென்ட் டேல்ஸ், ஓகேவா, ரைட். அவனோட டேல்ஸ் என்னெல்லாம் சொல்றான்னு பாருங்க, fond of telling indecent tales, expert in grinding corn. எதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கான், இது வரைக்கும் பார்த்தவங்களா அது பரவாயில்ல, அவனோட ஃபீல்டுல எக்ஸ்பர்ட்டா இருக்கான். இவன் எதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கான்னு பாருங்க, கிரிண்டிங் கார்ன். ஸோ அதாவது என்னன்னா, கோல்டு தம்பு மூடை இருக்கு அப்படின்னா கட்டாரலே குத்தி அந்த மூட்டையை ஓட்ட போட்டு அதுல இருந்து இருக்கு, திருட்டு பெயர், ரைட். அடுத்து எஸ், டெல்ஸ அந்த கீழே உங்களுக்கு, சாரி, அது விசிபிளா இல்லை, அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு அது விசிபிளா இருக்கும், சரியா. யாரோடது ஞாபகம் வச்சுக்கோங்க, மில்லரோட ஸ்டோரி, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். மில்லரோட ஸ்டோரி, ரைட். நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸோ அதான் கோல்டு தம்ப்னு சொல்றாரு, சரியா. அடுத்து ப்ளோமேன், பார்சனோட பிரதர், ரொம்ப சிம்பிளான ஒரு ஆள், ரைட். சிம்பிள் ஷேட், ரொம்ப சிம்பிளான ஒரு ஆள், ரைட். ஹம்பிள் அண்ட் குட் அட் இஸ் ஒர்க், ரைட். டொனேட்டட் அ லிட்டில் போர்ஷன் ஆஃப் இஸ் இன்கம், சர்ச்சுக்கு என்ன கிடைக்குதோ அதுல ஒரு சின்ன வருமானத்தை சர்ச்சு கொடுக்கறது. தாட் ஒன்லி அபவுட் காட் அண்ட் நீட்ஸ் ஆஃப் அதர் பீப்புள், ரைட். ஒரு ஐடியல் ஆல் ப்ளோமேன். குக்கு, கடைசியில நேம் என்ன, ரோஜர். யார் கூட வந்தாருன்னு பார்த்தோம், 5 கிளிட்ஸ்மேன், ரைட். அந்த கிளிட்ஸ்மேன் இருக்காங்களா, அவர் கூட தான் வந்திருப்பார். நல்ல ஒரு குக்குங்க. அவரோட மாஸ்டர் பீஸ் என்னன்னு பாருங்க, மின்ஸ்டு சிக்கன் வித் ஒயிட் சாஸ், சரியா. ஒரு நல்ல குக், ரைட். மற்றபடி நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேண்டாம் இல்லை. த ஹோஸ்ட், ஹாரி வெல்லி. ஹிஸ் நேம் இஸ் ஹாரி வெல்லி. எங்க வருது, குக்கோட டெய்ல, சரியா. குக், ரைட். நம்ம குக்கை பத்தி பேசும்போது தான் ஹோஸ்டோட நேம் நமக்கு தெரிய வரும், ஓகேவா, ஹாரி வெல்லி, ரைட். இன்னொன்று இவரோட குவாலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இம்ப்ரெசிவ் மேன் தான், போல்ட், வைஸ், வெல் இன்ஸ்ட்ரக்டர். ஆனா இவரே என்ன பண்ணுவாரு, கான்ஃபிளிக்டை உருவாக்கி இவரே அதை தீர்த்து வைப்பாரு, ரைட். அந்த கதையெல்லாம் கேட்கறதுல கொஞ்சம் சீரியஸான ஒரு ஆள், ரைட். ரொம்ப சீரியஸான ஒரு ஆள், கதையெல்லாம் கேட்டால் ரொம்ப எமோஷனலாக ஆகிடுவார், ரைட்.
ஸோ இதுதான் மொத்த கேரக்டர்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இது போக எஸ் நமக்கு 2 ஸ்லைடு தான் இருக்கு. இதுல இந்த ஸ்லைடு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஜான்ரே யூஸ்ட் இன் த டேல்ஸ், யார் யார் என்னென்ன சொன்னாங்க. நைட் ஸ்டே டைரக்ட் கொஸ்டினா வரும், இதை மட்டும் நம்ம பார்த்துருவோம். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நைட் ஸ்டேல என்னன்னு பாருங்க, கோர்ட்லி ரொமான்ஸ். சரியா, நைட் ஸ்டே இது பாலமன் ஆர்கிட் அவர் சொல்லியிருப்பார்ல. அடுத்து ஃபேப்லியோ, ரைட், ஃபேப்லக்ஸ். மில்லர் டேல் நம்ம பார்த்தோம்ல, மில்லர் டேல், ரைட், இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னேன்ல. மில்லர் டேல், ரீவ்ஸோட டேல், ஷிப்மேன்ஸ் டேல், இந்த மூணுமே என்னதுதான், ஃபேப்லியோ தான். ஓகேவா, மறந்துட வேண்டாம். மில்லர், ரீவ், ஷிப்மேன். ஓகேவா. அடுத்து பிராங்க்லின் டேல் என்னன்னு பார்த்தோம், பிரிட்டன். சரியா, பிரிட்டன் டேல்னு சொன்னோம்ல, பிரிட்டன்லே. அடுத்து செயின்ஸ் லெஜண்ட் ஒன்று, ப்ரேயர்ஸோட டேல், அதுவும் ஒரு செயின்ட்டை பற்றி தான் இருக்கும். இன்னொன்று செகண்ட் நன்ஸ் டேல். இது என்ன அப்படின்னு நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரைட், எந்த ஒர்க்கு, லெஜெண்ட் ஆஃப் சென்ட் சிசிலியா, அவர் தனி ஒர்க்கு, அதை தான் இங்கே கொண்டு வந்திருப்பாருன்னு பார்த்தோம்ல, செகண்ட் நன்ஸ் டேல். அடுத்து ப்ரீச்சர்ஸ் எக்ஸாம்பிளம், பாடனஸோட டேல். ப்ரீச்சர்ஸ் எக்ஸாம்பிளம், பாடனஸோட டேல். அடுத்து பீஸ்ட் ஃபேபிள், யாரோட ஜான்ரே, நன்ஸோட ப்ரீஸ்ட் டேல். ரைட், நன்னோட ப்ரீஸ்ட் டேல். அது என்ன ஜான்ரே, பீஸ்ட் ஃபேபிள்ல வருது. அடுத்து பர்சன், பார்சனோட டேல் எப்படின்னு பாருங்க, சர்மன். அடுத்து ஸ்கொயர் டேல் வந்து ஓரியன்ட். சரி, அது கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா அந்த என்ன சொல்றது, அந்த ஓரியன்டல் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும்ல, இந்த கல்ஃப், ரைட், அந்த ரீஜன்ல வரும். மேஜர் கன்சர்ன், ஸ்ப்ரிங் டைம், பில்கிரிமேஜ், ரைட், இது ஓகே. சார்சரோட ஒர்க்ஸ், கிஃப்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், டிஸ்கிரிப்டிவ் பவர், மினிட் டீடைல்ஸ், ரைட், இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆவாங்க. நமக்கு எக்ஸாம் ஓரியன்டட்ல இந்த ஃபியூச்சர்ஸ் வராது 100%. அடுத்து நேரேட்டர், இது நான் விட்டுட்டு தான் நான் போனேன். இந்த நேரேட்டர் மட்டும் கொஞ்சம் பார்ப்போம், இம்பார்ட்டன்ட். சார்சர் ஹிம்செல்ஃப் 2 ஸ்டோரி சொல்லியிருப்பாருன்னு பார்த்தேன். ரைட், இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் நான் வந்தேன். த நன்ஸ் பிரீஸ்ட், இன்னொரு த செகண்ட் நன், ரெண்டுமே ஜென்ரல் ப்ராக்ல இருக்காங்க. சரி, அந்த 2 ஸ்டோரி, த நன்ஸ் பிரீஸ்ட், த செகண்ட் நன், ரைட். அண்ட் இவர் எப்படி சொல்லியிருக்காங்க, ஃபேட், சோஷியபிள் அண்ட் நெய், ரைட், ஓகே, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. பட் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஆட்களை கொஞ்சம் ஐரனியோட சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒய்ஃப் ஆஃப் பாத் இருக்காங்கல்ல, அந்த ஒய்ஃப் ஆஃப் பாத் உள்ள வரும்போது அவங்க யாருன்னு நமக்கு தெரியும். நம்ம கதைப்படி இப்படி பார்த்தோம், 6வது ஹஸ்பண்டை தேடிட்டு இருக்காங்க. பட் இவர் என்ன சொல்லியிருப்பாரு, ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிப்பாரு, ஒரு ஹானரபிள் லைஃப் லீட் பண்றவங்க சொல்லிட்டு சொல்லுவாரு. சம்மனர் எப்படி நமக்கு தெரியும், ரைட், ஜென்டில் அண்ட் கைண்ட், ரைட், சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஜென்டில் அண்ட் கைண்ட்னு சொல்லிட்டு லஜ்ஜை வாங்குவான், ரைட், பொண்ணுங்களோட மனசை மாற்றுவான், இந்த மாதிரி சொல்றாரு. ரைட், ஒரு மாதிரி ஐரனியா பேசுறதா அவரோட வேலை. அண்ட் ஃபைனலி கேரக்டரைசேஷன், நான் சொன்ன அந்த தியரி ஆஃப் பிசியோக்னாமி, ரைட், அப்பியரன்ஸை வச்சு அவங்க எந்த கிளாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றது. அண்ட் எக்ஸப்ட் த வெரி ஹையஸ்ட் அண்ட் வெரி லோயஸ்ட், நான் முதல்ல சொல்லும் போது சொன்னேன், வெரி ஹையஸ்டையும் விட்டுருவாரு, வெரி லோயஸ்டையும் விட்டுருவாரு அப்படின்னு. அண்ட் எஸ், பிகாஸ் த கேரக்டர்ஸ் ஆர் ஆன் ஹாலிடே, ரொம்ப ரிலாக்ஸ், அவங்க யாரு என்ன அப்படின்னு நமக்கு என்ன செஞ்சிடலாம், டக்குன்னு எடுத்துடலாம். அண்ட் இதுல முக்கியமானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்லி த நைட், பார்சன், ப்ளோமேன், இவங்களை பத்தி பேசும்போது தான் ஐரணி இருக்காது. எல்லா கேரக்டர்ஸ்லயும் என்ன இருக்கும், ஐரனியோட தான் பேசியிருப்பாரு. ரைட், மற்றபடி உங்களுக்கு ஐ திங்க் திஸ் இஸ் எனஃப் போதும்னு நினைக்கிறேன். ஸோ ரைட், ஸோ திஸ் இஸ் வாட் கேண்டர்பரி டைல்ஸ். இது போக உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னாலும் சொல்லுங்க, நம்ம சேர்த்து டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இது போதுங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும். சார்ஜர், ரைட், இனிமேல் சார்ஜரோட கண்டெம்பரரிஸ் இருக்கு. அது போக நாளைக்கு வந்து நம்ம என்ன அப்படின்னா சார்ஜரோட கண்டெம்பரரிஸ் பார்ப்போம். நிறைய ஆட்கள் வந்து சார்ஜரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சார்ஜரோட ஒர்க்குக்கு நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் சார்ஜரே பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரைடன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சார்ஜர் வந்து காட்ஸ் பிளென்டி அப்படிம்பாங்க கேண்டர்பரி டைல்ஸ் ஒர்க்கு. அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு, ரைட், ஐ எம் ஸோ சாரி. இது முடிச்சிடலான்னு தான் பார்த்தேன். சரி, இதை பிரேக் பண்ணால் நல்லா இருக்கும், அதனாலதான் நான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். ஐ எம் ஸோ சாரி. ரைட், நாளைக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த 9:30 அந்த டைம்ல நான் முடிக்க பார்க்குறேன். ஓகேவா. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்லைடை நான் உங்களுக்கு அனுப்புறேன்.
நீங்க இன்னைக்கே சார்ஜரோட ஒர்க்கை எல்லாத்தையுமே தெளிவா பார்த்துக்கோங்க. என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகேவா? குரூப்ல கொஸ்டினை போடுங்க, சொல்றது தான் அங்க இருக்கோம். ரைட்? வேற ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா மேம்? ப்ளீஸ் இருந்தா கேட்டுருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் மேம். மேம் சார், ஹவுஸ் ஆஃப் ஃபேம் சொல்லும்போது ஒரு கிளாஸ் ஆஃப் ஃபேம்னு சொன்னீங்களா சார்? எஸ் மேம். அது யாருது சார் இது? ஒரே ஒரு நிமிஷம் மேம். ஹவுஸ் ஆஃப் ஃபேம், கிளாஸ் ஆஃப் ஃபேம் வந்து போப்போடது மேம். ஓகே சார், ஓகே சார். அலெக்சாண்டர் போப்போட ஒர்க்கு ஹவுஸ் ஆஃப் ஓகே ஃபேம். சார். அதுல வந்து 2 ஒர்க் இருந்துச்சு மேம். ஹவுஸ் ஆஃப் ஃபேம் வந்து 2 ஒர்க் நான் சொன்னேன். ஐ ரிப்பீட், ஒர்க் வந்து லிட்கேட்டோட த டெம்பிள் ஆஃப் கிளாஸ், ரைட்? இன்னொன்னு வந்து அலெக்சாண்டர் போப்போட த டெம்பிள் ஆஃப் ஃபேம். இந்த 2 ஒர்க் தான் சொன்னேன். ஓகேவா? நீங்க ஏதாவது கொஞ்சம் வேற ஏதாவது டவுட் இருக்காமா சார்? இன்னொன்னு சார், பிபிடி அனுப்புறீங்களா சார் இது? எஸ் மேம். சார் சைஸ் மட்டும் 12ல கொஞ்சம் வச்சு அனுப்புங்க சார். பிகாஸ் பிரிண்ட் எடுத்து ஃபாண்ட் சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு ஆக்சுவலி. புரியுது மேம். நான் அந்த மாத்திடுறேன் சார். நான் அப்ப மாத்தி உங்களுக்கு அனுப்புறேன். கிளாஸ் ஓகே சார், பட் பிரிண்ட் எடுக்கும்போது ரொம்ப சின்னதா வருது சார். அது படிக்கிறது கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா மேம், நான் உங்களுக்கு மாத்திட்டே நான் சென்ட் பண்றேன் மேம். ஓகே சார், தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி மேம், நன்றி. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா மேம் யாருக்காவது? நல்லா இருந்துச்சு சார் கிளாஸ் இன்னைக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். சார் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நமக்கு ஃப்ரைடே சார். ஓகே சார். நான் அன்னைக்கு சார்ஜரோட கண்டெம்பரரிஸை முடிச்சிடுறேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ஓகே சார். தென் வி வில் வைண்ட் அப் ஹியர். போய் சப்பர் முடிச்சுட்டு தூங்குங்க. நான் உங்களுக்கு இதை ஃபாண்ட் சைஸ் மேம் சொன்ன மாதிரி ஃபாண்ட் சைஸ் மாற்றிட்டு நான் குரூப்பில் போட்டுறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சார்.